தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக ஒரு தொடரோட்டம் போல இலக்கியத்தால் உலகத் தமிழர்களை இணைக்கின்ற அறுவடா சங்கிலி தொடர் போல இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, குறிப்பாக இந்த வழியிலான ஒரு இலக்கிய பயணம் என்பது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அரமையா அவர்களுடைய சிந்தனையின் செயல்பாட்டால் உருவான இந்த திட்டம்தான் இணைய வாயிலாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதைகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும், அந்த கேட்ட கதைகளை பின்னூட்டத்தால் பகிர்ந்தும், அடுத்த தலைமுறைக்கு அந்த கதையை மேலும் மேலும் மீட்டுருவாக்கம் செய்கிற ஒரு மகத்தான பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். தோழமைகளே, ஒன்று கூடி இழுக்கின்ற இந்த இலக்கிய தேரை முதலிலே அழகிரிசாமி ஐயா என்கிற மகத்துவத்தினுடைய கதையை வைத்து வளம் வந்தோம். தோழமைகளே, அடுத்ததாக பொது உடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை, அவருடைய படைப்புகளை வைத்து தேர் வடம் பிடித்தோம். அவற்றை நிறைவு செய்த பிறகு இப்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை, வட்டார இலக்கியத்தினுடைய சொல் அகராதியை இலக்கிய உலகத்திற்கு தந்த மகத்தான மாமனிதர் கீரா ஐயா அவர்களுடைய படைப்புகளை நாம் இப்பொழுது வடம் பிடித்து இழுக்க ஆரம்பித்திருக்கிறோம். தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் வளம் வருகின்ற பொழுது அதில் கதை சொல்லுகிற அந்த பாங்கு இருக்கிறதே, அந்த கதை எவ்வளவு உயிரோட்டம் மிக்கது, அந்த கதை எப்படி மக்களிடம் இருக்கிறது, அந்த படைப்பாளனை இந்த தமிழ் மக்கள் எப்படி நேசிக்கிறார்கள் என்பதற்கு கூட நேற்றைய தினம் கதை சொன்ன தோழமை மிக்க நடிகர் நாசர் அவர்கள் சொன்னார். அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னார், என் அப்பா அப்பா என்று. அவர் வார்த்தைக்காக அந்த வரிகளை பயன்படுத்தவில்லை, வாஞ்சையோடு உள்ளத்தில் எழுகின்ற உள்ள அன்போடு அவற்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு படைப்பாளனை எப்படி இந்த சமூகம் நேசிக்கிறது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் கீரா ஐயா அவர்கள். அவருடைய படைப்பை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, அவருடைய கதை என்பது ஏதோ கேட்டுவிட்டு நகர்ந்து போகிற வாழ்வியல் படைப்பு அல்ல. கேட்ட பிறகும் சிந்தனையை தூண்டுகிற ஒரு சிந்தனை படைப்பை இன்றைக்கு 51ஆம் நாள் நிகழ்வில் அவருடைய கதையான உண்மை என்கிற தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற கதையை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த கதை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைய இருக்கிற மாணவர் தோழர் விஷ்ணு அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். இவர் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய கல்லூரியில் படித்து வருகிறார். இளங்கலை வேதியியல் துறையில 2ஆம் ஆண்டு படித்து வருகிற இந்த மாணவர் மணக்குள விநாயகர் அறிவியல் கலைக்கல்லூரியில் படித்து வருகிறார். அவர் மேடைகளில் தமிழ் பேச வேண்டும் என்று பேசவில்லை, மொழியின் மீது இருக்கிற ஈர்ப்பால், சமூகத்தின் மீது இருக்கிற சிந்தனையால் செயல்படுகிற செயற்பாட்டாளர் அவர். செடிகள் நடுவது, மரம் நடுவது என பிடிக்கும் என சொல்லும் அந்த மாணவர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க பிடிக்கும் என்று ஓங்கி சொல்லுகிறார் ஒரு பேராசிரியர் போல். அந்த மாணவர் நம்மோடு கதை சொல்ல இணைந்திருக்கிறார். அடுத்ததாக நம்மோடு கீரா ஐயா அவர்களுடைய நினைவுகளையும் பகிர இருக்கக்கூடிய எழுத்தாளர், நல்ல ஓவியர் புதுவை இளவேணி அவர்கள் இணைய இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் இணைந்திருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுதே நாம் பார்த்தோம், கீரா ஐயா அவர்களுடைய மகனாரோடு பிரபாகர் ஐயாவோடு பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செதுக்கி வைத்தார் போல சிந்தனை ஊட்டம் இருக்கிற சொற்களை அவர் பயன்படுத்துகின்ற பொழுது
அவர் எந்த அளவு இந்த இலக்கியத்தையும் இந்த சமூகத்தையும் கீரா ஐயாவையும் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தோழமை மிக்க நம்முடைய இளவேனில் அவர்களை கீரா ஐயா அவர்களோடு பயணித்த, அவர்களோடு வாஞ்சியாய் தடவி கரம் பிடித்து அந்த கைகளை தொட்டு உணர்ந்து ரசித்த அந்த மகத்தான கலைஞன் இப்பொழுது அவருடைய உணர்வுகளை உள்ளன்போடு பகிர்ந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக. அதற்கு முன்பாக மரபு கருதி எங்களுடைய பொதுச் செயலாளர் வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுல 50வது நாள் நேற்று நிகழ்வு நடந்தது. அதுல நடிகர் நாசர் அவர்கள் நேற்று உணர்வுபூர்வமாக பேசி அந்த கதையை சொன்னார். அந்த 50வது நாளிலிருந்து 83 கதைகள் நம்மளுடைய அன்னம் தொகுத்த சிறுகதைகளில் 83 கதைகள் இருக்கிறது. இந்த 34 நாட்களும் ஒவ்வொரு ஆளுமைகளாக கூப்பிட்டு நாம் கீராவோடு பழகிய அனுபவங்களை, அவரோடு உறவாடி அவரோடு தொட்டு பழகிய அந்த நினைவுகளை, அனுபவங்களை எல்லாம் நம்மோடு பகிர்வதற்கு முதல் நபராக கீராவின் கலை வாரிசில் முதல்வராக இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்களை நேற்று அழைக்கின்றோம். இன்று நம்ம புதுவை இளவேனில் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய நம்ம குறும்படங்கள்ல தான் பார்த்தோம். மிக தத்ரூபமாக கீராங்கத்துல வச்சே போட்டு பார்த்தப்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவர் தன்னுடைய அனுபவங்களை, கீராவோடு பழகிய அந்த நாட்களை, அந்த நினைவுகளை நம்மோடு பகிர்வதற்கு அவரை அன்போடு அழைக்கின்றோம். கீராவை கலைப்பூர்வமாக, இலக்கியபூர்வமாக அவருக்கு ஒரு துணையாக இருந்து புதுவையில் அவர் செய்த பணிகளை ஒவ்வொருவரும் வியந்து சொல்கின்றனர். அதை நாமும் கேட்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். பேசலாமா? ஆரம்பிங்க தோழன். ஓகே, நன்றி. முதல்ல கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி. என்னை வரவேற்று பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபார்மாலிட்டி எனக்கு தெரியாது, ஏன்னா அதிகமான மேடைகளுக்கு போறதே கிடையாது. எனக்கும் அப்பாவுக்குமான உறவு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 14 வயசுல தான் அப்பாவை முதல்ல பார்க்குறேன். அப்போ சின்ன பையன், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான் எங்கள் சந்திப்பு நடக்குது. ரஷ்யா கதைகள் வர மாதிரி அப்பா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வர்றாரு. நாங்கள் ஒரு கொடையோட வராரு. நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்போ பேனா நண்பர்கள்னு ஒரு குழு இருக்கும், அதில் லெட்டர்லாம் எழுதுவேன். அப்போ கொஞ்சம் படிக்கிற பழக்கிறதுனால நான் அதுக்கு முன்னாடியே பெரிசல் காட்டு கடிதாசி படிச்சிருக்கேன். அதில் படித்தா அந்த மொழி புரியல, ஏன்னா சின்ன பையன் புரியல. அதில் ஒரு ஓவியங்களை மட்டுமே பார்க்க போவேன். அப்போ அது எழுதினவர் கீரா அப்படின்னும் போது போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் தான் அப்பாவை பார்க்குறேன். பார்த்த உடனே அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போகிறேன். அவருக்கு என்னன்னா, ஒரு சின்ன பையன் நம்மளுடைய கதையை படிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு பார்வையில் அவர் என்ன பார்க்குறாரு. அப்புறம் அந்த பேச்சு தொடர்ந்து வீட்டுக்கு போயிடுது. அவரோட கையில் அப்பா எப்பயுமே ஒரு ஒரு கொடை இருக்கும், ஒரு கருப்பு கொடை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொடையை பிடிச்சினுங்கிற அழகு இருக்குல்ல, அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். இப்ப நினைச்சா கூட அந்த கொடை பிடிக்கிற அழகு, அதுக்கு உடல அவர் ஒரு டைட்டன் வாட்சி கட்டியிருப்பாரு. அது அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதாவது ஒரு கவர்ச்சி. ஒரு சின்ன பையன் அவரோட பேசுறேன், அந்த இதெல்லாமே ரசிச்சுனே அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். போகும்போது அங்க எனக்கு ஒரு காஃபி தராங்க அம்மா, குடிக்கிறேன். அந்த நீச்சி என்னன்னா, அந்த தொடர்பு நானும் எதிர்பார்க்காத அந்த சந்திப்பு. ஏன்னா ஒரு வீட்டுல நான் ஒரு கரெக்டா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 14-15 வயசு இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி பார்த்தோம்னா, எனக்கும் நான் படிக்கிற நான் எங்க குடும்ப பின்னணி ஒரு பெரிய வளம் சேர்ந்த ஒரு பின்னணியில ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன். வாசிக்கிறது மட்டுமே பழக்கம் வச்சிருந்தேன். 14 வயசுல என்ன பெருசா வாசிக்க முடியும்? நான் அப்பயே அந்த புயலில் ஒரு துணியை ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய ஜூனியர் கரிசல் காட்டு கடிதாசி வருது. அதை படிக்கும்போது அது நான் ஓவியத்தை பார்க்க தான் போறேன், கீராவை எழுத்து படிக்கல. ஓவியத்தை பார்க்க போகும்போது ஓவியம் சம்பந்தமா அப்ப அந்த எழுத்தை படிக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஓவியம் எந்த இடத்துல வரும்ன்றதுக்காக தேடி படிப்போம். நீங்களுக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். அதை படிக்கும் போது நான் அந்த எழுத்தாளரை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு நெருங்குறேன். உங்க மொழி எனக்கு பிடிபடலை,
எனக்கு புரியல. ஏன்னா நான் வந்து சாதாரண இங்க புதுச்சேரிக்காரன். அப்ப அந்த மொழி வந்து எனக்கு புரிபடலைன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்னவோ தெரியல. அப்ப பிடிச்ச ஒரு கை, அந்த என் கையை பிடிச்ச கை ஒரு 39 வருஷம் விடாம வச்சிருந்தாரு. அப்படியே போறோம், வீட்டுல போறோம், அதனுடைய தொடர்ச்சியா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போறேன். ஏதோ ஒரு வேலை இருக்கும், அப்படியே பேசினா எல்லாமே பண்ணினே இருக்கும்போது ஒரு நாள் இப்ப இதுல இருக்க அத்தனை பேருக்கும் பெரும்பாலும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு இடைச்சல்களை சொல்றேன். ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அவர் எனக்கு மேல ஒரு வருத்தத்தோட கேட்கிறாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்றாரு. நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் ஆஹ் அம்மா கிட்ட சொல்றார், பாபு நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்றாரு. இளவனில் அவர் என்னை கூப்பிட்டதே கிடையாது. நான் எங்க அம்மா என்னை கூப்பிடுற ஒரு பேரை தான் போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல உங்க பேர் என்னன்னு கேட்கிறேன். நான் பாபுன்னு சொல்றேன். கடைசி வரல, அப்பாவுடைய இறப்பு தினம் வரல, இறக்குற தருவாயில வரல, என்னை அவர் இளவனில் கூப்பிட்டதே கிடையாது. எப்பயாவது யாருக்காவது கடிதம் போடும் போது இளவனில் வந்தான் இருக்கிறான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. உயிர்கோடுகளுடைய ஓவிய புத்தகம் ஒன்று, ஆதிமூலத்துடைய ஓவியமும் அப்பாவுடைய டெக்ஸ்டும் அதை சம்பந்தமா தான் பேச போறேன். அதுல குறிப்பிடுறேன் இளவனில் இந்த புத்தகம் தயாரிச்சதுனால இளவனில எவ்வளவு மெச்சினாலும் தகும் அப்படின்னு எழுதுற. அந்த இடத்துல பாபு தான் சொல்லுவாரு, பாபு நாளைக்கு வருவான், அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அம்மா கிட்ட. மறுநாள் மாலை 4 மணிக்கு, பெரும்பாலும் 4 மணிக்கு என்ன அப்பா கூப்பிட மாட்டாரு, ஆனா அன்னைக்கு என்ன கூப்பிடுறாரு. 4 மணிக்கு வாப்பா அப்படின்றாரு. நான் 4 மணிக்கு போறேன். 21வது கிராஸ்ல அவை நகர்ல இருந்தாங்க அப்பா. நான் போறேன். போகும்போது அப்பா வந்து வா பாபுன்றாரு. எப்பயும் போல அம்மா ஒரு காஃபி கொடுத்தாங்க, குடிச்சேன். குடிச்சு முடிச்சிட்டோன்னே நீ போயிட்டு அம்மா 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 போய் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாரு. நான் அம்மா கிட்ட பேசும்போது அம்மா சொன்னாங்க, ஒரு மஞ்சள் பையில ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அதாவது ஒரு கட்டமா ஒண்ணு இருக்குது. அது அம்மா என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் பிரிச்சு பாக்குறேன். பிரிச்சு பார்க்கும்போது அதுல தினத்தந்தி பேப்பர் சுத்தி இருக்கு. பெரும்பாலும் அப்பா வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா அந்த கொரியர் போறதுக்காக என்னை கூப்பிடுவாரு. கொரியர் போட்டு தான் ஏதோ கூப்பிடுறாரு போல அப்படின்னு நினைச்சுதான் அதை என்னப்பா பார்சல் பண்ணாம இருக்குது அப்படின்னு சொல்றேன். அப்பா சொல்றாரு, இல்ல பிரிச்சு பாரு அப்படின்னா அதுல 1 லட்ச ரூபா பணம் இருந்தது. என்னை பொறுத்தவரை அந்த கணங்கள்ல ஒரு 100 ரூபா பாக்குறதே எனக்கு கஷ்டம். 1 லட்ச ரூபா பணம் இருந்தது. அந்த பணம் தான் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடியோ அல்லது வந்து இந்த உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபராகவோ எப்படியோ நான் அறியப்பட்டிருந்தாலும் அந்த முன்பணம் அப்பா கொடுத்த 1 லட்ச ரூபா தான். இப்ப நான் ஏன் நானும் அண்ணனும் பேசிக்கிற போது அப்பாவுடைய முன் உதாரணம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அப்பாவுடைய எத்தனையோ எழுத்தாளர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்து ஒரு எழுத்தாளரோட பழகி இருப்பாங்க. ஆனா ஒரு சாதாரண வாசகன் அப்பா இறக்கிற வரல அப்பாக்கு என்னுடைய முகவரியே தெரியாது. நான் யாரு, நான் இன்னாருடைய பையன், என்னுடைய வீட்டு முகவரி என்ன, நான் யார், நான் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன். என்னை பத்தி அவருக்கு ஒரு துளி கூட தெரியாது. பாபுன்ற ஒரு ஒற்றை வார்த்தையை தவிர அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியும். ஆனா அந்த காலத்துல 1 லட்ச ரூபா நினைச்சு பாருங்க. 2002 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. அது பெரிய தொகை. அன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு இடம் வாங்கி இருந்தாலும் இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு போகும் அந்த இடம். அந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீ வந்து இதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்றாரு. அது அதனுடைய நீச்சல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நல்லாவே இருக்கிறேன், ரொம்ப சுபிட்சமா இருக்கிறேன். என்னை பத்தி தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் நான் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய முன் உதாரணம் அப்பா தான். அது அப்பாவுடைய முன் உதாரணம். அதே மாதிரி அப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றேன், இந்த கர்சிப் கார்டு கடிதாசி பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அதோட டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஓவியம் வந்தது, ஆதிமூலம் சார் ஓவியம் தான் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் அதை திறந்து பார்க்கும்போது அப்பா வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து பல நேரங்கள்ல ஓவியர்கள் பத்தி சொல்லும் போது ஆதிமூலம் சாரை குறிச்சு பேசிக்கிட்டே இருப்பார். அவரு தான் நல்ல ஓவியர், அவர் மேல அவருக்கு அப்படி அபரிதமான ஒரு லவ். அதாவது 2 பேரும் பேசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரு, பார்த்ததும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா அவரை பத்தியான ஒரு ஆதிமூலம் சாரை பத்தி அவ்வளவு நெருக்கமா பேசியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவர் மேல 2 பேரும் பார்த்துக்காத ஒரு காதல், இந்த கோட்டு காதல். அப்ப ஒரு நாள் அப்பாவுக்கு மேல டிகேசியுடைய படம் இருந்தது.
அந்த படத்தை யாருப்பா வரைஞ்சதுன்னா அதுல வந்து இது ஆதிமூலம் வரைஞ்சது. அதனுடைய அப்படியே தான் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஆதிமூலம் சாரை பத்தி என்கிட்ட நிறைய பேசுறாரு. ஆஹ் ஆதிமூலம் சார் எப்படி வந்து கரிசல் காடு தேசத்துக்கு வரைஞ்சாரு இதெல்லாம் சொல்றாரு. சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தர்களுடைய டெக்ஸ்ட்ல வந்து சுருக்கி ஒரு 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 சின்ன கெஜெட் மாதிரி ஒண்ணு வெளியிடுவாங்க. ஒரு மாபெரும் எழுத்துடைய சுருக்கமா அது இருக்கும். அது மாதிரி தமிழ்ல இது வரல யாரும் பண்ணது கிடையாது. நான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, சார் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொன்னாரு அப்பா. என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா கிட்ட நான் எது சொன்னாலும் கேட்பாரு. கீரா பிரபியானனும் கூட இருக்கிறாங்க. நான் எதை சொன்னாலும் கேட்பாரு. எதை சொன்னாலும் மறுக்கவே மாட்டாரு. மறுத்து ஒரு சில விஷயத்த வந்து கேட்பாரு. ஒரு சில விஷயத்த மறுத்திருக்காரு. அது வந்து பெரும்பாலும் அது எனக்கும் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இப்படி எது சொன்னாலும் சரிப்பா பண்ணலாமே, பண்ணு, கேட்டுக்கோ, பண்ணு, இப்படிதான் பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லியிருக்காரு தவிர எப்பயுமே என்கிட்ட அவர் நெகட்டிவா பேசுனதே கிடையாது. அப்ப இந்த புத்தகத்தை பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு அவர் என்ன பண்ணு அப்படின்னாரு. அப்ப அந்த ஓவியங்கள்லாம் தேடி நான் ஆனந்தவுடன் அலுவலகத்துக்கு போனா அங்க வந்து அந்த ஓவியங்கள்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் திருப்பி ஆதிமூலம் சார் வீட்டுக்கு போறேன். அப்ப ஆதிமூலம் சார் வீடு வந்து ஈசிஆர்ல வீடு, இப்பயும் அங்கதான் இருக்கு. ஈசிஆர்ல வரும்போது சாரை போய் பாக்குறேன். சார் இந்த மாதிரி ஒரு பண்ண போறேன்னு. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு சின்ன பையன் ஏதோ ஆர்வ கோளாறு, இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதை பின்னாடி என்கிட்ட சொன்னார். இது எனக்கு தெரியாதுல்ல. அவர் அப்ப சொல்லும் போது ரொம்ப ஆர்வமா பண்ணுனாரு. ஆனா இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆதிமூலம் நினைச்சதா ஆதிமூலம் சாரே சொன்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொல்லும்போது, சார் இந்த ஓவியம் எல்லாம் வேணும் போது, என்கிட்ட அந்த ஓவியம் எல்லாம் இல்லப்பா, அது நான் அப்பயே ஒரிஜினலே எடுத்து வந்து ஆனந்தவன்ல கொடுத்துட்டேன், அது கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அப்பா கிட்டே போகும்னு சொல்லிட்டு போட்டேன். அப்பா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்குமெண்ட் வந்து அவ்வளவு அழகா கலெக்ட் பண்ணி வைப்பாரு. கடைசி வரல அண்ணனுக்கும் தெரியும், ஒவ்வொருக்கும் தனி ஃபைல், இன்சூரன்ஸ்னா ஒரு தனி ஃபைலு, லெட்டருக்கு ஒரு தனி ஃபைல், இப்படி தனித்தனியா வச்சிருப்பாரு. அப்ப ஆனந்த விடன்ல வந்து அந்த புத்தகத்தை அப்ப சின்ன புக்கா ஒரு ஆனந்த விடன் அதை காட்டினாரு. பார்த்தா கொட்டிக்கும், அதை தூளா கொட்டிக்கும். அப்படி இருந்தது அந்த புத்தகம். அதை பத்திரமா வாங்கி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா கிட்ட வந்து ஒரு புத்தகத்தை வந்து அவர் பாதுகாத்து வைக்கிற புத்தகத்தை நம்ம வாங்கவே முடியாது, அது கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அது டாக்குமெண்ட். அவர்கிட்ட இருந்து ஒரு புத்தகத்தை வாங்குறது அவ்வளவு கஷ்டம். அதாவது அவர் எடுத்து வச்சுக்கிற புத்தகத்தை மற்றபடி படிக்க கொடுப்பாரு நிறைய புத்தகம். இந்த புத்தகத்தை ஒரு இதழ் பார்த்துட்டோன்னே இதை படியா அப்படின்னுவாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து ஆர்கேவியில வச்சிருந்தாருன்னா அதை வாங்குறது கஷ்டம். நான் ஆனந்தவுடன் வாங்கின்னு போறேன். வாங்கின்னு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு காப்பி பண்றேன். அப்போ வந்து நான் சொல்றது, அந்த அந்த காலகட்டத்துல வந்து ஸ்கேனிங்லாம் அவ்வளோ, சென்னையில தான் ட்ரம் ஸ்கேனரு, இங்க சாதா ஸ்கேனர் தான். அப்போ அதுல போட்டோஷாப்ல கொடுத்து அதை ஒர்க் பண்ணி அந்த படங்கள்லாம் எடுத்து போயிட்டு ஒரு டம்மியா ஒண்ணு காட்டினேன். உடனே அப்பாவும் அதை நினைச்சாரு. அது சொன்னார், தம்பி ஏதோ ஆர்வத்துல பண்றான், சரி பண்ணட்டும் அப்படின்னு. அப்புறம் நான் அந்த ஒரு ஸ்டெப்பா அப்பா கிட்ட எடுத்து முதல் படி காட்டுவேன், அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து காட்டுவேன், அப்புறம் ஒரு புத்தகமா ஒடிச்சு காட்டுவேன். இதெல்லாமே பண்ணி அவர்கிட்ட காட்டும் போது அவர் சொன்னாரு, சரி பண்ணுவான் என்ற நம்பிக்கை இருந்ததை தவிர நான் இதை வந்து பண்ணி ஒரு புத்தகமா செய்துவேன் அப்படி நம்பிக்கை ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஆதிமூலம் சாருக்கும் கிடையாது, அப்பாவுக்கும் கிடையாது, கீராவுக்கும் கிடையாது. அப்புறம் இது வந்து ஒரு 6 மாசம் 7-8 மாசம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இதை ஒரு சிடியில போட்டு கதிர் அண்ணன்கிட்ட அனுப்பி விடுறேன். கதிர் அண்ணன் பார்த்த உடனே, நல்லா இருக்கு பாபு, ரொம்ப நல்லா. அப்பா பாபுன்னு போட்டாலும் கதிர் அண்ணனும் இன்னைய தேதி வரல பாபு தான். இப்ப பிரபி அண்ணனும் என்ன பாபு தான் கூப்பிடுவாரு. பாபு நல்லா இருக்கு பாபு, என்ன பண்ணலாம், இது என்ன, இது எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லைன்னா இது மாதிரி அப்பாவுடைய கரிசல் காட்டு கடிதாசு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஓவியமும் போட்டு ஒரு புத்தகம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். தமிழ்ல இப்படி ஒரு வடிவமே கிடையாதுண்ணே, கொஞ்சம் பண்ணுங்கண்ணா அப்படின்னா. எப்படி வரணும்னு கேட்கும்போது நான் சொல்றேன், ஹார்ட் பைண்ட் போடணும், உள்ள வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் போடணும், நல்ல ஜிஎஸ்எம்ல பேப்பர் இன்பிரிண்ட் போடணும், இப்படி ஒன்னொன்னா சொல்றேன். இது ரொம்ப காஸ்ட்லியா ஆகுமேன்னு சொல்றாரு. நான் பண்ணுங்கண்ணா, செய்து பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அவரு அப்ப வந்து என் மேல இருக்கிற லவ்வை விட அப்பா மேல ஒரு அபரிதமான ஒரு லவ். ஒரு மீரா சாருக்கு அடுத்தது அப்பாவை வந்து ஒரு மாமான்னு கூப்பிடுவாரு. ரொம்ப அப்படி ஒரு எப்பயாவது ஒரு தடவை பார்ப்பாரு. ஆனா 2 பேரும் பேசிக்கும் போது அப்படி ஒரு அன்பு இருக்கும். கதிர் அண்ணனுக்கும்
அப்போ உடனே அப்பாவுக்காக தான் அந்த புத்தகத்தை அவர் ஒத்துக்கிறார். ஒத்துன அப்புறம் அந்த புத்தகம் அதுக்காக எப்பயும் போலதான் ஒரு கவிதை புத்தகம் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எதிர்பார்த்து இருப்போமோ அதே மாதிரி நான் அந்த புத்தகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் அப்பா கிட்ட. என்ன டைட்டில் வைக்கலாம்னு போனேன். நீயே சொல்லுனாரு. நான் உயிர்கோடுகள்னு வச்சேன். அப்புறம் அதாவது கரிசல் கருதாஸ் இந்த முக்கியமான டெக்ஸ்ட், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய ரிலேட்டிவோட இருக்குன்னு ஓவியம், அந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு பக்கம் அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஓவியம் இருக்கும். இதை போட்டோடனே அந்த புத்தகம் வந்தது, ஒரு புக் பேருக்கு வருது. அதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நான் அப்பாட்ட எடுத்து போய் காட்டினோடனே அப்பா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு. என்னன்னா அப்படி நல்லா இருக்குதுன்னு அப்பா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலதான், நல்லா இருக்குதுன்னா அது நல்லா இருக்குதான். அதுக்கு மீறி அதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த நல்லா இருக்குதுன்ற வார்த்தையை நம்ம கேட்கணும்னா அது வந்து 1000 மடங்கு, 100 எல்லாம் கிடையாது, 1000 மடங்கு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த அந்த புத்தகம் நல்லா இருக்கு. அப்படின்னா அந்த நல்லா இருக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பாவுக்கு ஒரு பைபிள் ஒண்ணு இருந்தது. அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பைபிள், அவ்வளோ அழகா கட்டமைச்சிருப்பாங்க. வரவங்க கிட்டலாம் காட்டுவாரு. அந்த பைபிள் எடுத்து எவ்வளவு அழகா பண்ணியிருக்கான் பாத்தியா, இது என்ன இந்த மாதிரி ஒரு புத்தகம் வரணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த பைபிள் இருக்கும். அது யாரோ ஒரு நண்பர் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அதை கண்ணுல படுற மாதிரியே வச்சிருந்திருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தது அந்த புத்தகம். அதை வரவங்க கிட்ட எல்லாம் கேட்டுவார், பாத்தீங்களா இந்த பைபிள் எவ்வளவு அழகா கட்டமைச்சிருக்கான், எவ்வளவு அழகா பிரிண்ட் பண்ணியிருக்கான், எவ்வளவு நேர்த்தியா இருக்கு அப்படின்னு. அது அவ்வளவு அழகா இருந்தது அந்த பைபிள், ரொம்ப அழகா இருந்தது. எக்ஸ்க்ளூசிவான பிரிண்ட் நினைக்கிறேன். அப்ப அது மாதிரி கட்டுவார். இப்ப இந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்த உடனே பார்த்தாரு. பார்த்த உடனே இதுதான் அந்த புத்தகம். இதுல என்னன்னா இந்த படத்தை கூட அப்பா தான் செலக்ட் பண்ணார். ஏன்னா அப்பா ஒரு கொடையை வச்சிருப்பான்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த கொடை, இந்த கொடையை ஒரு சிம்பாலிக்கா நான் வச்சேன், ஏன்னா அப்பாவுடைய ஞாபகமா இருக்கணும். இந்த படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டெக்ஸ்ட், ஒரு பக்கம் ஓவியம். ரொம்ப அதாவது ரசிச்சு பண்ணேன். அப்பா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைச்சதெல்லாம் இந்த புத்தகத்துக்கு வாயிலாதான். ஏன்னா ஒரு புத்தகம் வந்த உடனே என்கிட்ட காட்டுவாங்க. காட்டின உடனே அப்புறம் இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் இப்படி போடணும்னு ஒரு புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய எழுத்து வந்து எட்ஜ் டு எட்ஜ் இருக்கக்கூடாது, பக்கத்துடைய மிடில்ல இருக்கணும், வாசிக்கிற மாதிரி இருக்கணும். வாசிக்கிற மாதிரி புத்தகத்தை மட்டுமே வாசிப்பாரு. வாசிக்க முடியாத எழுத்தை வந்து அது எவ்வளவு பெரிய அது இருந்தாலும் இல்ல இது படிக்க முடியல அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ரேத்தி பார்ப்பாரு புத்தகத்துல. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். இதை போயிட்டு நீ வந்து ஆதிமூலம் காட்டிட்டு வாப்பான்னு. நான் அப்ப வந்து சென்னைக்கெல்லாம் வந்து ஸ்பிளண்டர் பைக் ஒன்று வச்சிருந்தேன், அதுலதான் போவேன். இதை எடுத்துன்னு ஆதிமூலம் சார் வீட்டுக்கு போறேன். ஆதிமூலம் சார் வீட்டுக்கு போனோடனே பாப்பா அப்படின்னாரு. நான் வந்து உடனே புத்தகத்தை காட்டல. என்னப்பா சார் ஒரு புத்தகம் அப்படின்னா, புத்தகம் வந்துடுச்சா, வருமா அப்படின்னாரு. சார் வந்துடுச்சு சார்ன்னு சொன்னேன் ஆதிமூலம் சார்கிட்ட. கொடுத்த உடனே அவரு அவ்வளோ, அதாவது அது என்னால இப்ப சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டார். சொல்லி முடிச்சிட்ட உடனே மனிதர்கள், அதாவது இலக்கியம், அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அப்பா ஒரு எழுத்தாளர், நான் ஒரு சின்ன பையன். அவர் கேட்ட ஒரு முதல் விஷயம் என்னாச்சுங்களா, இது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டார். ஆதிமூலம் பெருந்தன்மை எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன் தெரியல சார், இது நான் பண்ணல, அண்ணன் தான் பண்ணாரு, அதுக்கு எவ்வளவு ஆனாலும் அவர் தான் பொறுப்பு அப்படின்னா. நான் அண்ணன் மணினே எவ்வளவு ஆச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னா. அண்ணத்துக்கு போன் அடிச்சேன், அண்ணா கதிரண்ணனுக்கு போன் அடிச்சா நான் இந்த புத்தக செலவாச்சு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, பாபு ஒரு 5000 ரூபாய் தான் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 5000 ரூபாய் தான் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே சார் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் போட்டு பேர் எழுதாம அதை அப்படியே நான் கதிரண்ணனுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன். என்னன்னா மனிதர்கள் வந்து எப்படி உயர்ந்து நமக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தான் எனக்கு வழிகாட்டு. இந்த மாதிரி மனிதர்களை நான் பழகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து இலக்கியம் இருக்குல்ல. இப்பயும் நான் சொல்லுவேன், அப்பா ஒரு நேர்காணல்ல ஒருத்தர் கேட்டார், இலக்கியம் சோறு போடுமான்னு, சாரி எழுத்து சோறு போடுமான்னு கேட்டாங்க. அப்பா சொன்னாரு, எழுத்து சோறு போடும், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி இலக்கியம் சோறு போடுமானா, இலக்கியம் சோறு போடும், நான் சாப்பிட்றதே இலக்கியம் தான். இலக்கியம் படிச்சதாலதான் என்னால இப்போ ஒரு படம் எடுத்தா கூட அது இளவெளியில் படமா இருக்கணும்னு யோசிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு கிடைச்ச வரம். நான் அப்பாட்ட பழகிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 14 வயசுல இருந்து இந்த 39 45 வயசு வரல அப்பாவோட கைப்பிடிச்சே வளர்ந்து
கடைசி நேரத்துல அவருடைய படைப்புகளுக்கு வந்து அண்ணன் கூட சேர்ந்து எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு ஆஹ் இப்ப எனக்கான சுயம் இல்லை. ஆனா இவர் யார் தெரியும் இல்லைங்களா, கீராவுடைய படைப்பு இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கீரா வந்து இன்னொரு சொன்னாங்க கரிசல் காட்டு, அப்படிலாம் கிடையாது. கீரா வந்து உலக எழுத்தாளர். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். கீரா வந்து கரிசல் காட்டு கரிசல் எழுத்தாளர் அதெல்லாம் கிடையாது. இலக்கியம் இலக்கியத்துக்கு என்னது அந்த வட்டாரம் அந்த கிடையவே கிடையாது. கீரா வந்து உலக எழுத்தாளர். ஒரு உலகத்துக்கு தான் எழுதியிருக்காங்க, அதுல தமிழ் மொழியில எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய எல்லா மனிதர்களுமே அதாவது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இன்னொரு விஷயம்னா கீராவுடைய கதைகள்ல எல்லாரும் கவனிச்சு பார்த்தா தெரியும், நம்ம வில்லன்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு எல்லாரும் அன்பானவங்க இருப்பாங்க. எல்லா மனிதர்களுமே அன்பானவர்கள். அந்த அன்பு மையம் வந்து கீரா கிட்ட உள்ளார்ந்தே வருது. இன்னொரு தகவல், கூடுதல் தகவல், கீராவுடைய நான் ஒரு இடம் கேட்டேன், இதுல வேற எல்லா கேரக்டரும் யாரு என்பது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. எல்லா கேரக்டரும் கீரா தானே. ஒரு இரவு சொல்லினாரு அந்த வார்த்தையை. என்னன்னா அப்படி கீராவுடைய விஷயங்கள், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு இல்லையா இந்த உலகம், இந்த இலக்கியத்துக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் இலக்கியம் படிக்கலைன்னா நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய நான் அப்படிதான். ஏன்னா என்னுடைய 15-16 வயசு அல்லது 20 வயசு வரல எதுவுமே ஒரு காட்டாறு மாதிரிதான். என்ன நடக்குது, எப்படி இருக்கு, சராசரி மனுஷன். இலக்கியத்தால் மட்டுமே ஷார்ப்பாகி, இலக்கியத்தால் மட்டுமே வாழ்ந்து நிற்கிற, இலக்கியத்தால் மட்டுமே அறியப்பட்டிருக்கிற, இலக்கியத்தால் மட்டுமே இலக்கியம் மட்டுமே என்னை மனிதனாக்கியது. அது அந்த முழு பொறுப்பும் கீராவை மட்டுமே சாரும். நான் எந்த தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்கிற விதம் இருக்குது இல்ல, எங்க அம்மா அப்பாவை விட கீரா வந்து அவ்வளவு நேர்த்தியா, அதாவது அவர் சொல்ற விதமே, எழுந்து வரும்போது இனிமே அந்த தப்பை பண்ணவே கூடாதுன்னு எழுந்து வருவேன். அவ்வளவு அன்பா என்கிட்ட பழகிருக்காரு. ஒவ்வொரு இரவும் அந்த கொரோனா காலத்துல நானும் அப்பாவும் பேசிய பேச்சுகள் அவ்வளவு அந்தரங்கமானவை, அவ்வளவு புனிதமானவை, அவ்வளவு அழகானவை, அவ்வளவு நேர்த்தியானவை. அந்த உறவை வந்து நான் வந்து இப்ப இதுக்கு மேல அதை பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளவு நெருக்கமா நானும் அவரும் இருந்திருக்கோம். அது அண்ணனுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. அவருடைய கடைசி புத்தகங்களுக்கும் அவர் அங்கங்க செதறி இருந்தது ஒரு அந்த கொரோனா காலத்துல. அப்போ வந்து மிச்ச கதைகள்னு ஒரு டைட்டில் சொன்னோன்னு அப்போ ரொம்ப அப்பாவுடைய சிரிப்பு இருக்குல்ல, இவ்வளவு நேர்த்தியா சிரிப்பாரு. அதாவது பிடிச்சு சிரிக்கிற ஒரு சிரிப்பு இருக்கு, ஒரு அவ்வளவு அழகா இருக்கு அந்த சிரிப்பு. அப்ப மிச்ச கதைகள்னு சொல்லும் போது ஏன் இந்த டைட்டில் வைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு எதிர்ப்புலாம் வந்து நண்பர்கள்லாம் வந்து இனிமே கீழே எழுத மாட்டாரா, மிச்ச கதைகள் வைக்கிறீங்களா? இல்ல அது எனக்கு தெரியும், ஆனா மற்றவங்க கிட்ட நான் அதை சொல்ல முடியாது. ஆனா மிச்ச கதைகள் டைட்டில் வச்சுதான் அந்த புக்கு அதுவும் அது அவர் ரொம்ப பிடிச்ச புத்தகம். என்னன்னா அவருக்கு புத்தகங்கள் மீது அவ்வளவு காதல் உண்டு. ஒரு புத்தகம் இப்படி வரணும், அதுக்கான கவர் இப்படி வரணும், இப்படிதான் கட்டமைக்கணும் அப்படின்னு தன்னை யோசிச்சுட்டே இருப்பாரு. அவ்வளவு யாரு வேற எந்த புத்தகம் வந்தாலும் நண்பர்கள் வந்தோடனே இந்த புத்தகம் பாத்தீங்களா ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு எடுத்தோடனே காட்டுவாரு. அது மேலேயே வச்சிருப்பாரு, அந்த அந்த டேபிள் மேலேயே வச்சிருப்பாரு. வரவங்க கிட்ட அவருக்கு பிடிச்ச புத்தகமா இருந்தா காட்டுவாரு. அதே மாதிரி எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்டன் செக்காவ் கதை ஒரு தொகுப்பு, உங்க எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு தொகுப்பு அதுல கையெழுத்து போட்டு வச்சிருந்தாரு. அதை வந்து நான் அவருடைய புத்தகம் வந்து அவருடைய ஆர்கைவ்ல இருந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ஒரு புத்தகத்தை எனக்கு அவருடைய கையெழுத்தோட ஒரு புத்தகத்தை ஆண்டன் செக்காவுடைய கதைகளை என்கிட்ட கொடுத்தாரு. அதாவது அந்த அளவுக்கு நான் ஒரு மனசுல இடம் பெற்றிருந்தேன். அதுக்கு வந்து எங்க அண்ணன்களும், அதாவது பிரபேனும் சரி திவாகரனும் சரி, அவங்க அனுமதிக்கலைன்னா இது நடந்திருக்குமான வாய்ப்பு இல்லை. என்னன்னா அவங்க வந்து அதை இவன் யாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதெல்லாமே அவங்க 2 பேருமே என்னை வந்து தம்பி ஏத்தினாங்க. இந்த அன்புக்கு வந்து நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன். அப்பாவுடைய வர 16 அப்பாவுடைய பிறந்தநாள் எப்பயும் போல புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல அப்பாவுடைய அறக்கட்டளை சார்பா நிகழ்ச்சி நடத்துவோம். புதுச்சேரியில் இருக்கிற தோழர்களும் வரலாம், வெளியில இருக்கிறவங்களும் எப்பயும் வரலாம். அது எப்பயுமே அப்பா இருக்கிற காலகட்டத்துல இருந்து அதை நான் உயர்வா பண்ணுவேன், அண்ணனுங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி புதுவை பல்கலைக்கழகத்துல அந்த நிகழ்ச்சி நான் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சி பங்கேற்கலாம். இந்த வாய்ப்பு வழங்கிய
கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றி தோழமையே. ஒரு நிகழ்ச்சியான பதிவு. நீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பேசியிருக்க மாட்டக்கூடாதா அப்படின்னு. ஆனா பிரபாகரனை பார்த்துட்டே இருந்தாரு. மணியாச்சே முடிக்காம இருக்கானே அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, இன்னொரு 20 நிமிஷம் உண்மையில ஒரு இன்னொரு 20 நிமிடம் பேசினாலும் ஏன்னா நிறைய செய்திகள் எனக்கு இன்னைக்கு ஒரு செய்தி இந்த போற போக்குல ஒரு ஆய்வா ஒரு விஷயத்த நீங்க பதிவு பண்ணீங்க. அவருடைய கதைகளில் வில்லன்கள் கிடையாது என்கிற பதிவுங்கிறது ஒரு ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒற்றை வரி இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஆய்வேடுக்கான ஒரு போக்கை வழிநடத்தி செல்லும். நம்முடைய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர் நண்பர் ரவிக்குமார்ட்ட கூட பேசினேன். நீங்க வரீங்களா? கதை சொல்றீங்களா? அப்படின்னு கூட ரவிக்குமார்ட்ட கேட்டேன். அன்னைக்கு 50வது நாள்ல கூட. அவரு இல்ல, நான் வேற ஒரு நாள்ல அடுத்த மாசம் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது போல நிறைய பதிவுகள் சொன்னீங்க. நிறைவா ஒரு வரி சொன்னீங்க. ரொம்ப யதார்த்தம் அதுதான். என்னை 2 அண்ணன்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஈராய்யா ஏற்றுக்கொண்டது என்பது அவருடைய அன்பு, அன்புடைய வெளிப்பாடு. ஆனால் அந்த தங்களுக்கு மட்டுமே உரித்தான அல்லது தங்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த அன்பு பகிர்வை ஏற்றுக்கொண்ட 2 அண்ணன்களும் உண்மையிலே நீங்க சொன்னது போல அவர்கள்தான் இதற்கு மூல காரணம். அதை சரியாக ஏன்னா நீங்க பேசுகின்ற பொழுது நான் கவனிச்சேன். எங்கேயும் தேவையில்லாத வார்த்தைகள், அலங்கார சொற்கள் விடவே இல்லை. எல்லாம் அன்பின், நெகிழ்வின் வெளிப்பாட்டு சொற்கள் மட்டுமே எங்கள் காதில் ஒலித்தன. நன்றி தோழமையே. உண்மையில மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். ஏன்னா நிறைய கேட்கணும். ஏன்னா புதிய செய்திகள் எங்கோ நம்ம புத்தகத்தை படிச்சிடலாம். எங்கேயாவது ஒரு புத்தகம் ஒரு 10 நாள் கழிச்சு கூட அந்த புத்தகத்தை படிச்சிடலாம். ஆனால் புதிய செய்திகளை தேடி தேடி சொல்வார். எங்க பொதுச் செயலாளர் சொன்னாங்க, இல்ல முருகன் முதல்ல பிரபாகர சாரை பேச வைக்கணும், அடுத்து ஒரு இளவேனில் அவங்கதான் இலக்கிய வாரிசு, அவங்கள பேச வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களை வாழ்த்தி பின்னூட்டம் சொல்லும் போது நிறைய பேர் சொல்றதுக்கு இருக்காங்க. இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி கதை சொல்ல வருமாறு தோழர் தம்பி பா விஷ்ணு அவர்களை உண்மை கதைக்காக அழைக்கின்றோம். கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் கழையிடை ஏறிய தேனும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிர ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதையை முன்வைத்து தமிழன்னைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பா விஷ்ணு. நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் துறையில் 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் கரிசல் இலக்கியத்தின் தந்தை கி ராஜநாராயணன் அவர்களுடைய உண்மை கதையை சொல்வதற்கான வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். தமிழ் மொழியை தழைத்தோங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகள் என்னை போன்றோரை பரவகின்றன. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கா சச்சிதானந்தனின் வார்த்தைக்கிணங்க தமிழ் மொழிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு உண்மை கதையினை தொடங்குகின்றேன். உண்மை கதையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்: தாய் அம்மா, 2 பிள்ளைகள், மூத்தவன் இளையவன், மூத்தவனுடைய மனைவி இளையவனுடைய மனைவி, பாட்டி அதாவது தாயினுடைய மாமியார், அப்பாவை ஈன்றெடுத்த தாய். இவர்கள்தான் இதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். கதை ஆரம்பிக்கிறது. தலைமாட்டிலே யாரோ நிற்பதாக உணர்கிறான் மகன், இளைய மகன். தலைமாட்டிலே யாரோ நிற்பது போல தெரிகிறது. சிரமத்தோடு தலையை திரும்பி பார்க்கிறான். அம்மா கண்ணீர் மல்க அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள். மகன் திரும்பி பார்த்த உடனேயே அம்மா தன்னுடைய அழுகையின் சத்தத்தை குறைத்து கொண்டாள். அவளுடைய எலும்பு நெளிஞ்சு தடுமாறுகிறது. மகன் கையிலே சைகையை காட்டி அம்மா உட்காரு என்று சொல்கிறான். தன்னுடைய வெள்ளை சீலையிலே கண்ணீரை துடைத்துக் கொண்டு தன் மூக்கை சிந்திவிட்டு அம்மா உட்காருகின்றாள். வெள்ளை சீலை என்பது இங்கே என்ன குறிக்கிறது என்றால், அவர் ஒரு விதவை என்பதை இந்த வெள்ளை சீலை இந்த கதையிலே உணர்த்துகின்றது. வெள்ளை சீலையிலே கண்ணை துடைத்துக் கொண்டு மூக்கை சிந்தி அம்மா உட்காரும் பொழுது மகன் யோசிக்கிறான், எதற்காக அம்மா அழுது கொண்டிருக்கிறார் என்று யோசித்து பார்க்கும் பொழுது
அப்போ ஏதோ நடந்திருக்கு, பழைய விஷயமா தான் இருக்கும்னு பையன் நினைக்கிறான். இளையவன் வந்து அம்மாவை நினைச்சு பாக்குறான். அப்ப பழசையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்ப அந்த விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பையன் யோசிக்கிறான். பாகவஸ்தி ஆனப்போ அப்படின்னு சொல்றாங்க. பாகவஸ்தி என்பது சொத்து பிரிவினை. சொத்தை பிரிச்சு எழுதிட்டாங்க. பாகவஸ்தினா சொத்தை பிரிக்கிறதுன்னு அர்த்தம். சொத்தை பிரிச்சு எழுதினப்போ அப்பாவை ஈண்டெடுத்த பாட்டி, அதாவது அம்மாவுடைய மாமியார். மாமியார் வந்து பெரியவங்க கூட இருக்கணும்னு சின்ன பையன் வந்து இளையவன் வந்து தன்னுடைய தாயுடன் இருக்க வேண்டும் என்று முடிவானது. ஆனா வந்து பெரியவனுக்கு வந்து அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசை. பெரியவன் வந்து நோயாளி. அவன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் உடல்நலம் குன்றி வாழ்ந்து கொண்டிருப்பவன் பெரியவன். ஆனால் பெரியவனுக்கு தன்னுடைய தாயுடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. தாய்க்கும் பெரியவனுடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருப்பாள் தாய். தாய்க்கு தலைப்பிள்ளை, தாய்க்கு தலைப்பிள்ளை என்றே சொல்லிக் கொண்டிருப்பாளாம். பாட்டியை வந்து பெரியவனோடு இருக்க முடிவு செய்து விட்டார்கள். பாட்டி வந்து மிகவும் கடுமையாக உழைத்து சொத்து சேர்த்து இருந்தாலும், தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும், அவர்கள் வயதான காரணத்தினால் இனி அவர்கள் கட்டிலோடு தான் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. பெரியவன் பெரியவன் பாட்டியுடனும் இளையவன் தாயுடனும் வாழ்ந்து வருகின்ற சூழல். பெரியவனால் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் பல நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். பெரியவனுடைய மனைவி தான் பணக்கார வீட்டு மருமகள் என்பதனால் தன் வீட்டு வேலைகள் எதையுமே அவள் செய்வதே கிடையாது. பெரியவனுடைய மனைவி பணக்கார வீட்டு மருமகள் என்பதனால் எந்த வேலையும் செய்வது கிடையாது. இதே போல ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இளையவனுக்கு ஒரு ஏழை வீட்டு பெண்ணாக பார்த்து, நன்கு வேலை செய்யும் பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அதுவும் நல்லதாக முடியவில்லை. ஏனென்று பார்த்தால், தான் பணக்கார வீட்டு மருமகளாக ஆகிவிட்டதனால் அவள் காட்டு வேலைக்கு போவதையும் நிறுத்திவிட்டாள். அவங்க பணக்கார வீட்டுல சம்பந்தப்பட்டதுனால நான் ஏன் வேலைக்கு போகணும், அதான் இது பணக்கார வீடா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் உழைப்பை நிறுத்திவிட்டு எந்த வேலைக்கும் அவர்கள் செல்வதை நிறுத்திவிட்டார்கள். தன்னுடைய மாமியார் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது அந்த இளையவனுடைய பெரியவனுடைய தாய் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம், செக்களவு தங்கம் இருந்தாலும் எத்தனை நாள் தான் செதுக்கி செதுக்கி சாப்பிட முடியும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். செக்களவு தங்கம் என்பது இங்கே எதனை குறிக்கிறது என்றால், செக்கு நாம் அனைவரும் பார்த்திருப்போம். எண்ணெயை பொருளிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடியதுதான் செக்கு. கடலையோ தேங்காயோ பாதாம் பல விஷயங்களை பார்த்திருப்போம். செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்கி இப்ப எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் வேலைக்கு போகல. வச்சிருக்கிற பணத்தை வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு அது தங்கும்? ஒரு நாள் அந்த பணம் இல்லாம தான் போடும். அதனாலதான் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்களா, செக்களவு தங்க இருந்தாலும் செதுக்கி தின்னா எத்தனை நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க அடிக்கடி இந்த புலம்பல்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அம்மாவுடைய பாடு தனக்கு வேணும்னா, அம்மா வந்து நல்ல இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல உடல் வலிமை பெற்ற பெண். அவங்களால நல்லா ஆடி ஓடி காட்டு மேட்டுல வேலை செய்ய முடியும் அப்படின்ற காரணத்தினாலேயே இளையவன் வந்து அம்மாவை தத்து எடுத்துக்கிட்டான். ஏன்னா பாட்டியை தத்து எடுத்துக்கிட்டா வந்து அவங்களுக்கு கட்டிலோட தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய உடலை கவனிக்கணும், அவங்க நல்லது கெட்டது பார்க்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா அம்மா வந்து இவங்களுக்கு உழைச்சு போடுவாங்க. அதனால இளையவன் வந்து புத்திசாலித்தனமா அம்மாவை தத்து எடுத்துக்கிட்டான். அம்மா இருந்தா நம்மளுக்கு உழைச்சி போடுவா, நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுன்றதுனால இளையவன் வந்து அம்மாவை தத்து எடுத்துக்கிட்டான். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இளையவன் சொல்றான், ஏன் பாட்டி உன் கூட இருக்கணும்னு காரணத்தை சொல்றான்னு பார்த்தோம்னா, வயசான காலத்துல பாட்டி உன் கூடவே இருக்கட்டும், உன் சாக்குல அவ ஏதாவது நான் சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு உன் புண்ணியத்துல போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை வந்து மழுப்பிடுறான். இந்த உள்தந்திரம் பெரியவனுக்கு தெரியல. பெரியவன் நினைக்கிறான், பாடுபட்டு நம்ம எல்லாரையும் பாதுகாத்த ஜீவன்களை கடைசி காலத்துல நீ பாத்துக்கிறியா நான் பாத்துக்கிறியான்ற போராட்டத்துல அவங்க மனசை சங்கடப்படுத்த கூடாதுன்ற காரணத்தினால ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம நான் என் பாட்டியை பாத்துக்கிறேன்னு ஒரே வார்த்தையில சரின்னு சொல்லிட்டான். பாகவஸ்தி முடிஞ்ச மறுநாளே, பாகவஸ்தினா சொன்ன முன்கூட்டியே பாகவஸ்தி என்பதனுடைய பொருளை விளக்கியிருந்தேன். பாகவஸ்தி என்றால் சொத்துக்களை பிரித்து எழுதுதல். சரிங்களா? பாகவஸ்தி முடிஞ்ச மறுநாளிலே இளையவனும் இளையவனுடைய மனைவியும் சுவர் எழுப்ப சொல்லிட்டாங்க வீட்டுக்கு நடுவுல. இளையவனுடைய மனைவியும் வீட்டுல சுவர் எழுப்ப சொல்லிட்டாங்க. மூத்தவனுக்கு ஒரே மனசு கஷ்டம், நேத்து தானே சொத்தை பிரிச்சு இன்னைக்கு சுவர் எழுப்ப சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டம். இளையவன் சொல்றான்,
பாட்டி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்மளுக்குள்ள ஒரு நல்லது கெட்டது இருந்ததுன்னா நாளைக்கு போக கொள்ள ஒரு சௌகரியமா இருக்கும் இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, பாட்டி இருக்கிற வரைக்குமாவது வாசல் இருக்கட்டுமேன்னு சொல்றான். ஆனா இளையவன் வந்து ஒத்துக்கல. இளையவனும் இளையவன் மனைவியும் சுவர் எழுப்பியே ஆக வேண்டும், வாசலை அடைத்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாசலை அடைத்து விட்டார்கள். பாட்டியால வெளியே போக முடியாது. பாட்டியால வெளியே போக முடியாது. இப்போ 2 பேர் வீட்டுக்கு போகணும்னாலே தெருவை சுத்திக்கிட்டு தான் போகணும். 2 பேர் வீட்டுக்கு போகணும்னாலே தெருவை சுத்திக்கிட்டு தான் போகணும். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் நடந்து முடிஞ்சிருச்சு. தன்னுடைய தாய்கிட்ட, பெரியவனுடைய இளையவனுடைய தாய்கிட்ட ஒரு ஆடு, பசுங்கன்று குட்டி, தங்க கம்மல் இருந்தது. அன்ன வஸ்திரத்துக்குன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அன்ன வஸ்திரம் அப்படின்றது இங்க என்னன்னு எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சாப்பாட்டுக்காக எந்த சொத்து சுகத்தையும் அவங்க சேர்த்து வைக்கல. அன்ன வஸ்திரம் அப்படின்றதுக்காக அவங்க எதையும் சேர்த்து வைக்கல. பகிர்ந்து சொத்தை பிரித்து 2ஆம் வருஷத்திலே பாட்டி இறந்து போயிட்டாங்க. சொத்தை பிரிச்சு 2 வருஷம் பெரியவன் நல்லா தான் பார்த்துருக்கிறான். அவங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதையும் பாக்குறான். சொத்தை பிரிச்சு 2ஆவது வருஷத்திலே பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சொத்தை பிரிச்சு 10 வருஷமா ஆயிப்போச்சு. 10 வருஷமா ஆயிப்போச்சு. அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல. 10 வருஷம் நல்லா ஆடா மாடா உழைச்சி அந்த குடும்பத்துக்கு, இளையவனுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வச்சு அவங்களுடைய உடம்பு வந்து அலண்டு போச்சு. ஒரு வயசுக்கு மேல உடம்பு சரி வராது இல்லையா. பெரியவனுடைய பாட்டியை பார்த்துதான் பாட்டி இறந்து போயிட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல பெரியவனுக்கு வந்து ஒரு ஆண் மகன், பெரியவனுக்கு ஆண் மகன், இளையவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பெண் குழந்தைகள். 5 பெண் குழந்தைகள். இளையவனுக்கு எந்த விதமான வருமானமும் அவன் கையில தங்கல. விவசாயத்திலயும் அந்த அளவுக்கு லாபம் வரல. வரவு செலவு வந்து தலைக்கு மேல போகுது. தலையை பிச்சுக்கிட்டு போகுது அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா. இளைய மகனுக்கு வசதி இல்லாததுனாலயே அம்மா வந்து ரொம்ப உழைச்சி அவன் வந்து துவண்டு போயிட்டா. அவளால இப்ப வேலை செய்ய முடியல. இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலை செய்யாம இருக்கிறதுனால இளையவன் வந்து பாரமா அவங்க அம்மாவை வந்து உணர்றான். அதுக்கு அடுத்தது இளையவன் என்ன சொல்லியிருக்கான், அண்ணன் யோகக்காரன், பாட்டி 2 வருஷத்துலயே செத்து போயிட்டா, இப்போ உனக்கு நான் காலம் முழுக்க கஞ்சி ஊத்திட்டு இருக்கணுமான்னு சொல்லியிருக்கான் பழகு. இதை போய் அம்மா பெரியவங்கிட்ட சொல்லி அழுத்திருக்காங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு. இது யாரா இருந்தாலும் ஒரு பெத்த புள்ள வந்து அம்மாவை பார்த்து சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம்ன்றது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதால உணர முடியும். பெரியவன் என்ன சொல்றான், அம்மா நீ என் கூடவே இருந்துடு அப்படின்னு சொல்றான். அது எப்படிடா, நீ நல்லது கெட்டது பாக்கலையா, என்னுடைய மாமியார, அதாவது உன் பாட்டியை நீ வந்து எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்த, அவங்களுக்கு மருத்துவ செலவு, அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நீ வந்து ஒரு ஒரு முகம் சுளிக்காம ஒரு முகம் வளர்ச்சியோட எல்லாமே நீ நல்லபடியா செஞ்ச. அது எப்படி அவனால பெத்த தாய்க்கு இதை கூட செய்ய முடியல, அவன் எதுக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட கேக்குறாங்க. பெரியவன் என்ன சொல்றான், பாட்டி இருந்தா நான் கஞ்சி ஊத்திருக்கேன்ல, கஞ்சி ஊத்திருப்பேன்ல, அந்த மாதிரி நான் உனக்கு ஊத்திட்டு போறேன், நீ ஏன் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் சரியில்லடா பெரியவனே, பிரிச்சது பிரிச்சதாவே இருக்கட்டும், நான் இளையவன் கூடவே இருக்கட்டேன்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. அந்த பேச்சை முடிச்சு ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடி பத்தின 4 நாள் கஞ்சி. அடி பத்தின கஞ்சினா இப்ப வீட்டுல கஞ்சி காய்ச்சி அந்த காலத்துல கஞ்சி கூழு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. அடியில இருக்கிற அடி பத்தனா காந்தல்னு சொல்லுவோம். 4 நாள் காந்தலை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. அம்மா வந்து இதை வந்து புலம்பிக்கிட்டே போய் சொல்றா பெரியவங்க கிட்ட, எலும்பொடி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சு எனக்கு போய் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட வருத்தப்படுறாங்க. அதுக்கு பெரியவன் என்ன சொல்றான், அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தானமா நீ சாப்பிட முடியும்னா, அவன் ஒரு தடவை கூட பெரியவன் வந்து ஒரு இடி உணர்வா, ஒரு வந்து பொறாமை உணர்வா, ஒரு சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. ஒரு முறையும் தம்பிக்கு நல்லதாகவும் யாருக்கும் விரோதம் இல்லாம தான் அவன் பேசிக்கிட்டான். இப்ப கூட என்ன சொல்றான், அவங்க சாப்பிடறது தானே அவனை கூப்பிடுறாங்க, அவங்க ஒன்னும் தனியா ஒண்ணும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டுதான் அம்மா வந்து ஆறுதல் படுத்துறான். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சாப்பிட சொல்றான். அம்மா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் வறுத்து சாப்பிட வச்சிடறான். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அங்கதானே போய் தின்ன, இளையவனும் இளையவன் மனைவியும், இளையவன் பேசுறான், அங்கதானே போய் சாப்பிட்ட, அங்கேயே இருந்து இங்க எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிடுறான். அதுக்கு இளையவனுடைய மனைவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வாங்க சுடுசோறு ஆக்கி போடுறேன்னு சொல்லிட்டு சுடுசோறு வந்து அவன் ஆக்கி போடுறாங்க. சுடுசோறு போடுறாங்களே தவிர அந்த சுடுசோறுல வந்து அன்பு கலந்த பரிமாறுதல் இல்லை. அன்பு கலந்த பரிமாறுதல் அந்த சுடுசோறில் இல்லை.
இப்ப நம்மளுக்கு வந்து முகமலர்ச்சியோட சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் நம்ம சாப்பிடுவோம். இப்ப தட்டு வச்சுட்டு டங்குன்னு போடுறாங்க, குழம்பு பொட்டுன்னு ஊத்துறாங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட தோணுமா? அந்த சாப்பாடு தான் இறங்குமா? சாப்பாடு போடுறாங்க ஒழிய அந்த சாப்பாடோடைய மன திருப்தியா வந்து அவங்க ஒரு பருக்கையை கூட அந்த தட்டுல வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுல நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது முடிஞ்ச பிறகு இன்னொரு கதை ஆரம்பிக்குது புதுசா. அம்மா தம்பியை மட்டும்தான் பெத்தாளா? அண்ணனை பெறலையா? இளையவன் பேசுறான், அம்மா என்ன மட்டும்தான் பெத்தாளா, அவனை பெக்கலையா? நான் மட்டும்தான் அவளுக்கு கஞ்சி ஊத்தணுமா காலத்துக்கும்? இது என்ன என் விதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான். 6 மாசம் என் வீட்லயும் 6 மாசம் அவன் வீட்லயும் இருக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கொடுத்தான் தம்பி. எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் பாருங்க. ஒரு பெத்த தாய் வந்து 10 மாசம் சுமந்து பெத்து வளர்க்கறா. கடைசி காலத்துல அவளுக்கு இவ்வளவு ஒரு போர்க்களம் நிறைந்த வாழ்க்கையாக அந்த இறைவன் அமைத்து தரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல யார் மேல தப்பு? 10 மாசம் பாரமா இருக்கிறன்னு அந்த தாய் இறக்கிதான் வச்சுட்டாளா? இல்ல இந்த பசங்க பண்றது? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னுடைய வினாவை நான் வைக்கிறேன். இன்னும் இந்த கதை முடியவில்லை. இந்த கதையின் நடுவிலேயே என்னுடைய வினாவை நான் வைக்கிறேன். பின்வருவர்கள் இதற்கு எனக்கு விடை சொல்லுங்கள். ஒரு தாய் வயிற்றுலதான் இரு பிள்ளையும் பிறக்குது. ஆனா அதுங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய எண்ணமானது ஏன் இவ்வளவு கொடூரமாக மாறுகின்றது என்பதுதான் எங்களுடைய வினா. கதையை தொடருவோம். அம்மா தம்பியை மட்டும்தான் பெத்தாளா, அண்ணனை பெறலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 6 மாசம் உன் வீட்லயும் 6 மாசம் என் வீட்லயும் இருக்கணும்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டான் தம்பி. ஓஹோ, இவ்வளவு பண்ணிட்டானா தம்பி, இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்காந்தான் பெருமிச்சுக்கிட்டு. பெருமிச்சு விட்டவன, டேய் அவ என்ன மட்டும் தான்டா பெத்தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான். டேய் அவ என்ன மட்டும் தான்டா பெத்தா, உன்னை பெக்கலடா அப்படின்னு சொல்றான். அவளை நான் வச்சு காலத்துக்கும் காப்பாத்த வேண்டாம்னு பெரியவன் வந்து இளையவன் கிட்ட சொல்றான். அவ என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சு வாங்கி சொல்றான் அவன். அதுக்கு இளையவன் என்ன சொல்றான், நீ வசதிக்காரனா அது உன்னோட வச்சுக்கோ, அதை என்கிட்ட வச்சுக்காத. அதுக்காக நீ எப்படி சொல்லலாம் அம்மா என்ன பெக்கலன்னு சொல்லிட்டுன்னு சொன்னேன். அட சும்மா இருங்கப்பா, பஞ்சாயத்துல தானே இருக்காங்க, அட சும்மா இருங்கப்பா, நீங்க பேசிட்டு இருந்தா எதுக்குப்பா எங்களை பஞ்சாயத்து கூட்டிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடக்கிட்டாங்க பஞ்சாயத்துக்கார பெரிய மனுஷங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்துல சொல்றாங்க, வயசானவங்களே ஒரு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊத்துறாங்க, உங்களுக்கு என்னப்பா, நீங்க இளைய சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கடுத்து பாகவஸ்தி சொத்தை பிரிச்ச பிறகும் கூட சொத்தை பிரிச்ச அப்பவும் பஞ்சாயத்தை வச்சுதான் சொத்தை பிரிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம வந்து பஞ்சாயத்துல முட்டி மோதி பேசினாலும் கடைசியில அதேதான். பெரியவன் அப்படியே இருக்கட்டும், பாட்டி இறந்துறாங்க அப்படியே இருக்கட்டும், சின்னவன் வந்து அம்மா கூடயே இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இந்த பஞ்சாயத்துல வேற நிறைய சலசலப்பு வேற. என்னடா பெரிய 2 வருஷம் பாத்தோம்னா பாட்டிய, 2.5 வருஷம் பாத்தோம்னா 1 மாசம் பாத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாட மாடையா வந்து அவனை குத்தி காட்டி பேசுனாங்க. அதை வந்து பெரியவன் வந்து பெருசா பொருட்படுத்தல. பஞ்சாயத்து முடிஞ்சது, இளையவன் கூடயே அம்மா போயிட்டாங்க, பெரியவன் தனியா போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா, பாட்டி வந்து ஒரு வண்டி கம்மலோடையும் கழுத்துல செயினோடையும் இருந்தாங்க. இப்ப செயின் மட்டும்தான் அம்மா கிட்ட இருக்கு, அந்த வண்டி கம்பல் எங்கடான்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த மாதிரி ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி கேக்குறான். அதுக்கு அடுத்தது அம்மா மூத்தவனை பார்க்க வரும்போதெல்லாம் சாப்பிட சொல்லுவோம். அம்மா வந்து பெரியவனை பார்க்க வரும்போதெல்லாம் பெரியவன் வந்து அம்மாவை சாப்பிட சொல்லுவான். அம்மா சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்டுதான் வந்தேன், எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வற்புறுத்தி சாப்பிட வச்சிருவான். அவங்க சாப்பிடும் போதுதான் தெரியும் இவங்க சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது ஒரு நாள் அம்மா வந்து பெரியவங்கிட்ட சொன்னாங்க, பெரியவனுக்கு வந்து திருமணம் ஆச்சு இல்லையா, பெரியவனுக்கு திருமணம் ஆகும்போது தன்னுடைய அம்மாவுடைய மாங்கல்யத்தை தான் அவங்களுக்கு கொடுத்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிசல் இல காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சீலை ஒரு பெண் விதவையாக இருந்திருந்தால் அந்த பெண்ணுடைய தாலியானது அடுத்த திருமணத்துக்கு கொடுத்து உதவுதான் வழக்கமாக இருந்தது. அதுதான் அங்க நடந்திருக்கு. அதை வந்து ஒரு பிரச்சனையா வந்து இளையவனும் இளையவனுடைய மனைவியும் வந்து பெரிதுபடுத்திட்டாங்க. கல்யாணம் நிச்சயமான உடனே புதுசா தாலி செய்யறதாதான் இருந்தது. அம்மா தான் தன்னுடைய வற்புறுத்தலின் பேர்ல இதோதான் என்னுடைய தாலி இருக்கு, எதுக்காக நம்ம புதுசா தாலி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் தாலியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அந்த தாலியே வந்து அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அந்த தாலியை வாங்கிட்டு வான்னு பெரிய சின்னவனும் சின்னவனுடைய மனைவியும் தினந்தோறும் அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அம்மாவுக்கு இது வந்து அம்மா மூடி மூடி மறைச்சு பாக்குறா டெய்லி. திடீர்னு ஒரு நாள் வந்து அம்பலத்துக்கு வந்துருச்சு. கத்திரிக்காய் விளைஞ்ச கடத்தூருக்கு வந்துதானே ஆகணும். அந்த மாதிரி திடீர்னு இது வந்து போட்டு உடைச்சிட்டான் அம்மா பெரியவங்கிட்ட போய் போமா கண்ணீர் மல்க அழுதுகிட்டே இருக்கா. பெரியவன் சமாதானம் பண்றான், உட்காருமா முதல்ல என்னன்னு சொல்லு விபரத்தன்னு சொன்னான்.
முதல்ல எனக்கு அந்த தாலியை கொடு, டெய்லியும் உங்க பண்ற அக்கிரமத்தை என்னால தாங்க முடியல, காலையில எழுந்திரிச்சா தலைப்பாடம் அடிச்சுக்க வேண்டியதா இருக்குது, தாலியை கொடு தாலியை கொடு என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்கிட்ட கேட்ட உடனே, பெரியவன் தான் மனைவியை கொடு தாலியை கழட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவனுடைய மனைவி தாலியை கழட்டி கொடுத்த உடனே தாலியை எடுத்து அவங்க அம்மா கையில கொடுக்குறான். தாலியை அம்மா கொடுத்த உடனே தாலியையும் வாங்கிட்டு போய் சின்னவங்கிட்ட கொடுத்துட்றான். இதுதான் உண்மை. டி. ராஜநாராயணன் எழுதிய உண்மை கதை. இதில் என்னுடைய வினா என்னவென்றால், ஒரு தாய் இரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இரு குழந்தையும் ஒரே மாதிரி தான் வளர்க்கிறாள். அப்படி வளர்க்கும் பொழுது இருவருக்கும் இடையில் மிக நிதர்சனமான, மிக நீளமான, மிக மோசமான கருத்துக்களை வளர்கின்றது. இதற்கு காரணம் என்ன? ஒரே மாதிரியாக தான் இரு குழந்தையும் பார்க்கிறார்கள், வளர்க்கிறார்கள், எல்லாம் தருகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதுதான் இந்த வினா. பின்வருபவர்கள் தமிழினுடைய மாமேதைகள் இதற்கு எனக்கு விடையளிக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வினாக்களோடு நிறைவு செய்த விஷ்ணுவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கதையை யதார்த்தமா பக்கத்துல உட்காந்து காதுக்கு பக்கத்துல என்ன சொல்றது கேக்குதா அப்படின்னு ஒரு சொல்லுகிற அந்த ஒரு ஒரு நடை உத்தியை பயன்படுத்தி யதார்த்தமாக கதை சொன்ன தம்பி விஷ்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தின் சார்பாக தோழம் சார்ந்த வணக்கங்களும் பாராட்டுகளும் காலத்தினுடைய அருமை கருதி கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா பின்னோட்டம் தருமாறு கேட்டுக்கிறோம். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 50வது நாள்ல இருந்து நாம் ஒரு புதிய பாணியை கடைபிடிக்கிறோம். முக்கியமான ஆளுமைகளை கொண்டு வந்து, அதுவும் கீராவுடைய தொடர்புடைய ஆளுமைகளை கொண்டு வந்து வாழ்த்துறை சொல்ல வச்சு அதன் மூலமாக அடுத்தது கதையை சொல்ல வைக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கு. அது இளவேனில் ரொம்ப அருமையா தன்னுடைய சொந்த அனுபவங்களை கீராவோடு கொண்டிருந்த அன்பு, எப்படி நேற்று நாசர் எப்படி தன்னுடைய அனுபவங்களை கீராவுடைய கதை பாத்திரங்கள் தன்னை எப்படி உருவாக்கின என்பதை கவனப்படுத்தினாரோ, அதுபோல இளவேனில் தன்னுடைய உருவாக்கமே தன்னுடைய அப்பாவான கீராவினால் தான். அவர் வேறு அப்பா அம்மாவாக பிறந்திருந்தாலும் கீராவை அப்பாவாக வரித்து கொண்டு கீரா தான் என்னை உருவாக்கினார் என்று நெகிழ்வாக கூறினால் நாமும் மனம் நெகிழ்ந்து போனோம். அவருடைய இருவருக்குடைய இருந்த அந்த நெருக்கமான பாச பிணைப்பை கண்டு மனம் பரவசப்பட்டது. இந்த கதை சொல்லி ஒரு இளைஞர், அதுவும் கல்லூரி மாணவர், இளங்கலை 3ஆம் வகுப்பு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய விஷ்ணு, திருமாலுடைய வடமொழி பெயர் விஷ்ணு. அந்த விஷ்ணு அடுத்த தலைமுறைக்கு இலக்கியம் சேர்ந்திருக்குது. நமக்கு ரொம்ப பெருமை. நம்மோடு கம்பனோடு கவிதை போயிட்டு, கர்ணனோடு கொடை போயிட்டு என்று எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. அது அடுத்த தலைமுறை கடந்து விடுது. கம்பனுக்கு பிறகு பல கவிஞர்கள் வந்தாங்க. பாரதி வந்தார், பாரதிதாசன் வந்தார், கண்ணதாசன் வந்தாரு, எல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி கீராவுக்கு அடுத்த தலைமுறைகிட்ட இலக்கியம் போய் சேருது. அவர் இந்த சிறந்த புகைப்பட கலைஞர், ஓவியர், இளவேனில் அவரையும் உருவாக்கியிருக்காரு பாருங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கதையில ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டார். நேரம் ஆயிடுச்சுனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு தாய் எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி தான் பிறக்கிறாள், எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி தான் வளர்க்கிறாள், ஏன் ஒருவன் மட்டும் அம்மாவோடு பாசம் காட்ட மறுக்கிறான், மற்றவன் இன்னொருவன் நன்கு பாசம் செலுத்துகிறான், காரணம் என்னன்னு கேட்கிறார். வேற ஒண்ணு இல்லைங்க, காரணம் சொத்துடைமைதான். இந்த சொத்து தான் பாசத்தை, நேசத்தை, எல்லாவற்றையும் நொறுக்கு என்று நொறுக்கக்கூடியது. 1000 சொல்லுவாங்க, பையன் மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மேல வந்தா பங்காளி ஆயிடுறான். அண்ணன் தம்பியா இருக்கிறவன் கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்த உடனே பங்காளி ஆயிடுறான். இப்ப பங்காளினா என்ன? பங்காளினா சொத்துக்கு சண்டை போடுறவன். ஆக இந்த சொத்துடைமை இருக்கிறது, தனிச்சொத்துடைமை. இந்த தனிச்சொத்துடைமை சமூக அமைப்பிலே அதுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. பொருளாதாரம் தான் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் தீர்மானிக்கிறது.
அதுதான் தந்தைக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும், அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் எல்லாவற்றுக்கான உறவுகளை சீரழிக்கக்கூடியது, சின்னாபின்னமாக்கக்கூடியது இந்த சொத்து உடைமை தான். அதுல ஒன்று இந்த கதையில வரக்கூடிய அண்ணன் மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் அதாவது விதி விலக்கு. ஆனாலும் கூட பாருங்க, கதையை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இந்த சொத்துடைமை என்பதனுடைய அந்த கொடூர தன்மையை கடைசியில முடிச்சிருப்பார். அவ்வளவு பாசம் செலுத்துகிற அம்மா அந்த மகன், சின்ன மகன் சொல்லக்கூடிய வற்புறுத்தின காரணமாக வந்து நகையை கேட்கிறா, தாலியை கேட்கிறா. இவனும் மனைவி கழுத்துல இருந்து தாலியை கழட்டி கொடுக்குறான். அடடா, ஏண்டா ஒரு ஒரு தமிழ் சமூக அமைப்புல, இந்திய சமூக அமைப்புல, இந்து சமூக அமைப்புல தாலியை கழட்டுவது என்பது கணவன் இறந்த பிறகுதான் கழட்டுவாங்க. அப்படி தாலியை கழட்டும் போதும் அந்த அம்மா பேசாம இருக்கிறா. அவளும் வாங்கி கொள்ளுகிறாள், கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறான், அவனும் வாங்கி கொள்ளுகிறான். அப்படி முடிக்கிறார். அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள்? அது தாலியில தங்கம், அது ஒரு உடைமை பொருள். எனவே உடைமை பொருளின் மேல அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, பறிக்கணும் நோக்கம் இருக்கிறது. அப்போ சொத்து, உடைமை இவைகள்தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அதுதான் எல்லா பாசத்தையும் நேசத்தையும் நாராக மார்க் சொல்றாரு இல்லையா? இது எப்படி இந்த பணம் என்கிற மஞ்சள் பிசாசு குடும்ப உறவுகளை சின்னாபின்னமாக்குகிறது என்ன? அப்படி சின்னாபின்ன குறுக்க சோறு வைக்கிறது இல்லையா? பாகம் பிரிச்ச உடனே, பங்கு பிரிச்ச உடனே குறுக்கு சோறு வச்சிடறாங்க. அது ஒரு வாசலாவது வைடா, அவனுக்கு அதுவும் முடியல. அதுதாங்க சொத்து. சொத்து தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. இந்த சொத்து என்னைக்கு பொது உடைமையாகுதோ அன்னைக்குதான் தனி சொத்துடைமை எப்ப நீங்குதோ அன்னைக்குதான் உண்மையான பாசமும் பண்பும் நேசமும் அன்பும் செழித்தோங்கும். அன்பான தோழமைகளே, இன்னைக்கு அருமையாக ஒரு இளம் சிட்டு நமக்கு அருமையான கதை சொல்லியிருக்கிறது. அந்த தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதற்கு களமமைத்து கொடுத்த தமிழ்நாடு கலைவிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. அடுத்தது காலத்தின் அருமை கருதி சிவசுப்பிரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன மாணவர் விஷ்ணு வேதியியல் படிச்சிருந்தாலும் இலக்கியத்தின் பார் வந்தது அருமை. அவரு அழகிரிசாமி ஐயா கதையும் சொல்ல வந்தாரு. அப்பவும் பாரதிதாசன் கவிதையை தான் சொல்லி வந்தார். கனியிடையே சுளையும் அப்படின்னு. அதே தான் இப்பவும் சொன்னார். அருமையான பாடல். இப்ப இந்த மாதிரி மாணவர்கள் இலக்கியத்தின் பார் வருவதனால் வருங்காலத்தில் இலக்கியம் செழுமையாக வளரும் என்பதில் ஒரு நம்பிக்கை உருவாகிறது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இளவேனில் வசந்தம் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த ராமன் வந்து காட்டுல போகும்போது குகனோடு அருவனாரும் அப்படி போய் சொல்லிக்கிட்டு வருவாப்ல. அதே மாதிரி கீராவனுடைய மக்கள் இருவரும் இந்த இளவேனிலோட மூவரானோம் என்று சொல்லிவிட்டார் என்பதாகவே நான் கருதுகிறேன். உங்க கதை புரியல அப்படின்னு சொன்னத உடனே அவர் கைய பிடிச்சுக்கிட்டாரு கீரா. அந்த எழுத்தாளுமை உங்களுக்கு கைகளை பற்றியதனால் நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஆகியிருக்கிறீர்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. அடுத்து குடை எப்பவும் வச்சிருப்பாரு, அது ஒரு தனி அழகு அப்படின்னு. அது வந்து இலக்கியத்திற்கான கொடை. கீரா வந்து இலக்கியத்திற்கான கொடை என்றே சொல்லலாம். இந்த காலுக்கு போட்டா தலைக்கு எட்டாம, தலைக்கு போட்டா காலுக்கு எட்டாம இழுபறியா இருக்கு அப்படிங்கிறது சொல்லுறது அவர் வந்து கீரா போர்வையத்தான் குறிப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். அடுத்து இந்த கதையின் மூலம் சுருக்கமாக சொல்றேன், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத மையமா வச்சு எழுதியிருக்காரு. அடுத்து மேனாள் பொதுச்செயலாளர் சொன்னாங்கல்ல, அடுத்து இந்த வில்லன்களே கீராவினுடைய கதைகள்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இருக்கு. எந்த ரூபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுதேன். சொத்து ரூபத்தில் இருக்கிறது. சொத்து தான் வில்லன். பணம், நகை, பிறகு முதலாளி, இந்த மாதிரி தான். பண்ணையார், இந்த மாதிரி வில்லர்கள் உருவாக்குறாரு அவரு கதைகள்ல. இந்த மாதிரி இதுதான் வில்லர்கள்.
வில்லங்க. பேருதான் நகை, அது நல்லவர்களை நகைக்க விடாது, அள வைத்து விடும் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. மூத்த குடிமக்களை இந்த வாரிசுகள் வந்து பயன்படுத்தி விட்டு வீசி எறியக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோவாக ஆக்கி விடுகிறார்கள். அத அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத ஒரே இதுதான் காரணம். அவ்வளவுதான். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன அன்பு தம்பி இளஞ்சிங்கம் விஷ்ணு அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த கதையுமே கீரா அவர்கள் இந்த கதையை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு உள்ள அந்த வேறுபட்ட கருத்து, அந்த கருத்தை வந்து அவங்க வந்து ஒரு தாய் வகுப்பில் பிறந்தாலும் வாயும் பகரும் வேறன்னு சொல்ற மாதிரி அந்த அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளி சண்டைகள் இது வந்து நடக்கக்கூடியது. கிராமங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இப்படித்தான் இருக்கு. ஒருத்தன் அப்படித்தான் இருக்கிறான், ஒருத்தன் இப்படித்தான் இருக்கான். இவங்களாச்சும் தனித்தனியா அண்ணன் தம்பி தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. ஆனா ஒரே உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கையில் இருக்கிற விரல்களே வந்து 5மே ஒண்ணு போல இல்லையே. நம்ம கையில இருக்கிற விரலே ஒண்ணு போல இல்லையே. அப்படிங்கும் போது அது அப்படித்தான் இருக்கும். அதோட ஆண்டவனுடைய படைப்புல வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த சின்னவன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னையும் யோசிக்கிறான். முதல்ல என்ன யோசிக்கிறான்? அண்ணனுக்கு வந்து பாட்டிய போய் பகிர்ந்து விட்டுட்டாங்க. பாட்டிக்கு வயசாகி போச்சு. வயசாகி போனதுனால அவங்க வந்து காலகாலத்துல வந்து இறந்துருவாங்க. அதனால அவனுக்கு வந்து செலவு கொஞ்சம் மிச்சமாயிரும். நமக்கு நல்ல திடகாத்திரமா இருக்கக்கூடிய அம்மாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து முதல்ல இருந்தே அவனுடைய சிந்தனை குரூர புத்தியில வந்து இருந்துகிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அவங்க கம்மல இருக்குது, மோதிரத்தை இருக்கு, அது இருக்கு, செயின் இருக்கு, அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இப்படியே கேட்டுக்கிட்டே போறான். அப்போ வந்து 2 பேர்ட்டையுமே அந்த கருத்து வேறுபாடு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கீரா வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அருமையான கதை. தம்பி விஷ்ணு வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாப்ல. அதே போல இளவேனில் தம்பி வந்து அதாவது சரிதான். அதாவது இலக்கியத்திலையும் புஸ்தகத்திலையும் நூல்களிலும் வராத செய்தி, எழுதப்படாத செய்தியை சொல்றதுக்கு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம இப்ப ஆரம்பிச்ச 50வது நிகழ்வுல இருந்து அதுலயும் வந்து தம்பி இளவேனில் வந்து சொன்னாரு. கீரா அவர்களுக்கு வந்து வாசிப்பவருடைய ஒரு அருமையான ஒரு ஆர்வம். அதே மாதிரி புஸ்தகத்தை கண்டால் அவருக்கு இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி அந்த புஸ்தகம் அதை எப்படி வந்திருக்கிறது, அந்த அழகை பார்த்து அவர் ரசிக்கக்கூடிய தன்மை இப்படியெல்லாம் இருக்கும் போது அவர்கிட்ட அந்த சின்ன வயசுல கூட அந்த ஆளுமை கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி அவர்கிட்டயுமே ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனாலதான் இந்த தம்பி இளவேனில் அவர் பாருங்களேன். அவங்க என்ன இருந்தாலும் இந்த வயசுல அவரோட பழகி அத்தனை சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் நமக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கருமுருகன் ஐயா சொன்ன போல இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா, நம்ம கீராவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அந்த வார்த்தைகள் இருந்துச்சு. ரொம்ப அருமையான கேட்க இனிமையா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம்ம இப்ப படிச்சிருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆளுமைகள், இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல்ல நேரில் கலந்தவங்க தான் இதை மாதிரி பேச முடியும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. இளவேனில் பாபு அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதே போல தம்பி விஷ்ணுவுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள். ரவீந்திர பாரதியா சொன்னாங்க, அதை வந்து சொத்து பிரிக்கிறதுல வந்து இப்படித்தான் வந்து பிரிவு இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு காரணமாவும் நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது அந்த தம்பி விஷ்ணு கேட்ட கேள்விக்கு ஐயா சொன்னாங்க, இது வந்து இப்படித்தான் இருக்கும், சமூகத்தினுடைய இணைப்பு இப்படித்தான் இருக்குங்கிறத கீரா ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. மேரி தோழர். ஐயா ஒரே ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் நான் சொல்றேன். சொல்லுங்க பிரபாகர் ஐயா சொல்லுங்க. சொல்லு. நான் பேசுறது கேக்குது. கேக்குது, நல்லா கேக்குது. இளவேனில் அருமையா சொன்னார். 2வது அந்த பையனும் அருமையான ஒரு கதையை செலக்ஷன் பண்ணி அருமையா சொன்னாப்ல. நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கீராவை பத்தி, கேளுங்க. கேக்குது சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த குற்றால சீசனுக்கு
தாத்தா டிகேசி வீட்டுக்கு போவார் அப்பா. அங்க போனா 1 வாரம் 10 நாள் தங்குவார். அப்படி தங்கும்போது டிகேசி பேரன்மார்கள் 3 பேர், தீப நடராஜன், தீப குத்தாலிங்கம், தீப குமாரசாமி 3 பேர். அதுல குமாரசாமிங்கிறவர் ரொம்ப ஒரு காமெடி ஆசாமி. அவரு அவரு வந்து அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ஆள்கிட்ட நைட்டு படுக்க போகும்போது ஒரு பெட் இவருக்கு போட்டாராம். அந்த ஆளு பெட் படுக்கிற படுக்கை பெட்டு. ஒரு பெட் என்னப்பா போடுற, 2 பெட் போடு அப்படின்னாராம் அந்த ஆளு. யாரு? அவரு குமாரசாமி அப்பா. 2 பெட் போடு அப்படின்னு சொன்ன உடனே 2 பெட் யாருக்குடா அப்படின்னு அவர் மூத்தவர் கேட்டார். அவருடைய அந்த கொடைக்கும் பேக்குக்கும் இன்னொரு பேக் கீழே வைக்க மாட்டாரு, கையிலேயே வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இதைத்தான் நான் சொல்லணும்னு சொன்னேன். அப்பா கீரா இன்னொரு பெட்டு போடு. இன்னொரு பெட்டு யாருக்கு? அவருடைய கொடைக்கும் அந்த பேக்குக்கும் அப்படின்னு சொல்லி இது அப்பா சொல்லுவார் அடிக்கடி. அந்த தாத்தா டிகேசி வீட்டுக்கு போகும்போது இது நடந்த சம்பவம். இதை நான் நேரத்தே சொல்லணும்னு பார்த்தேன், ஞாபகத்துக்கு வரல, இன்னைக்கு சொன்னேன். மகிழ்ச்சி. தோழமையே. அடுத்ததாக மேரி தோழர். வணக்கம். அந்த இளவேனில் தோழர் கூறிய செய்திகள்லாம் அப்படியே கீரா அவர்களோடு அவர் பழகிய விதம், அதுல கேட்கும்போது அப்படியே மனசுக்கு மிக நெகிழ்வா இருந்துச்சு. கீரா அவர்கள் கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் தான் தனக்கு மூலதனம் என்று சொல்லி அந்த பாபு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை வச்சுக்கிட்டே கீரா அவர்கள் அவரோடு பழகிய விதத்தை சொல்லும் போது கேட்கறக்கே உடல் முழுவதும் புல்லரிச்சது. அதே போல அந்த உயிர்கோடுகள் புத்தகத்தை வெளியிட்ட தன்மையும் ரொம்ப சிறப்பா இளவேணி அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு. அதே போல இலக்கியம் சோறு ஓடுமா அப்படின்னு கேட்டுட்டு இலக்கியம் சோறு ஓடும் அப்படின்னு கம்பீரத்தன்மையோடு சொல்லும் போது நமக்கு அபை சொன்ன எத்திசை சொல்லி நம்ம அத்திசை சோறே அப்படின்னு சொல்ற அந்த வரிகள் தான் நம்ம கண் முன்னாடியே விரியுது. அதே போல கீரா அவருடைய கதாபாத்திரமே கீரா தான், அன்புதான் கீரா அப்படிங்கிற பதிவு செஞ்சதும் அது சிறப்பா இருந்துச்சு. அதே போல கீரா அவருடைய பழகிய அந்த இளவேணியில பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு. மிகவும் அருமையான ஒரு பதிவு, வாழ்த்துக்கள். அதே போல விஷ்ணு அவர்களுடைய கதை சொல்லலும் மிகவும் சிறப்பு. மிகச்சிறிய ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த போதிலும் மிக அருமையான ஒரு கதை சொல்லல் இருந்தது. சிறு வயதில் அண்ணன் தம்பி பெரியவர்களானதும் பங்காளி அப்படிங்கறத இந்த கதை மிக தெளிவா எடுத்திருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. கவிஞரே ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா? ஆமா. சொல்றேன். அதாவது கீரா ஒரு கதை சொல்லி பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிகைக்கு நான் சந்தா கட்டினேன். சந்தா கட்டி 2 இதழ் வந்துச்சு, 3வது இதழ் 4வது இதழ் வரலன்னு உடனே அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இந்த மாதிரி நான் சந்தா கட்டி இருக்கிறேன், 2 இதழ் தான் வந்தது, 3வது 4வதுலாம் வரலையே, என்ன காரணம்னு கேட்டேன். அவர் எனக்கு என்ன எழுதினாருன்னா, நீ சந்தா கட்டுறதுக்கு என்ன ஆதாரம், அதை நிரூபினாரு. 2 இதழ் அனுப்பும்போது அவரு கேட்டுக்கலாம் இல்லை, என்ன 2 இதழ் அனுப்பாத்துக்கு முன்னே கேட்டிருக்கலாம். 2 இதழ் அனுப்பிச்சுட்டு 3வது 4வது இதழ் நின்றுட்ட பிறகு கேட்கிறாரு. நான் என்ன பண்ணேன், தற்செயலா அது ஒரு புத்தகத்துல வச்சிருந்துருக்கிறேன், அந்த மணி ஆர்டர் பண்ண ரசீது. அதை எடுத்து ஒளிநகல் பண்ணி கவர்ல வச்சு அதை 2 ஒளிநகல் பண்ணி ஒண்ணு பத்திரிகை, அந்த பத்திரிகை அவர் பத்திரிகை ஆசிரியருக்கும் இன்னொன்னு கீரா கேமிச்சேன். உங்க கடிதம் கிடைச்சது. எனக்கு அதுல நேர ரெண்டு இதில் எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. கீரா 2 இதில் அனுப்பிச்சு வச்சாரு. அப்படி கடிதம் மூலமாக எனக்கும் கீராவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு, அதை பரிமாறுகிறேன். நன்றி கவிஞரே. ரேவதி அம்மா.
இலக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தம்பி வாழ்த்துறை வழங்கிய இளவேனில் தம்பிக்கும் கதை சொல்லிய விஷ்ணு தம்பிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுல இந்த கதையில என்ன ஒரு கருத்து அப்படின்னா, அண்ணனுக்கு செலவு கம்மி தான், அவனுக்கு ஒரே ஒரு மகன். தம்பிக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறதுனால அவளுக்கு செலவு அதிகம். அங்கே கூட நீ தாலியை கூட போய் வாங்கிக்கலான்னு அம்மாவை துன்பப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க, பிறந்த ஊருக்கு புது துணியும் புகுந்த ஊருக்கு தாலியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த அண்ணன் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, நீ என் மனைவின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால அவன் தாலியை கழட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. 2வது, அந்த அம்மா படுற துன்பம் அவருக்கு பொறுக்க முடியாது அண்ணனுக்கு. அதனாலதான் தாலி போனாலும் பரவாயில்ல, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு கதையில. சிறந்த கதை. வாழ்த்துகள் அனைவருக்கும். நன்றி. நன்றி தோழமையா. அறச்செல்வியம்மா. அறச்செல்வியம்மா. ஓகே, நன்றி. காலத்தினுடைய அருமை கருதி அம்மா நீங்க அடுத்த. ஹலோ சரி, ஹலோ சொல்லுங்க. இந்த சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்ல வேண்டுமானால், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஐயாவோட சேர்ந்தனால் அவரும் இலக்கிய இதில் மனம் வீசுபவராக இருக்கிறார். அடுத்து கதைக்கு வந்தோம்னா, கதையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடைமுறையில இப்ப இருக்கிற வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய, பெரும்பாலான வீடுகள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தாலியை கேட்டது வருத்தமா இருந்துச்சு. ஆனா இளையவன் தாலியை தாலியாக பார்க்காமல் தங்கமாக பார்த்ததினால் அத வாங்கிட்டு வர சொல்லிட்டான். 2வது, பணத்திற்கு முன்னால் எப்போதும் பாசம் தோற்று போகிறது. அதுதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற, அதுவும் இதுல நிரூபம் ஆகிறது. எப்பவுமே எந்த பெற்றோராக இருந்தாலும் தனது கடைசி காலத்திற்காக ஒரு கையிருப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நல்லவர்களாகவே இருக்கட்டும், ஆனாலும் அவர்களை நம்பாதீர்கள். தன்னுடைய இறுதி காலத்துக்காக நம்மள்ட்ட ஒரு இருப்பு இருந்தாதான் பிள்ளைகள் நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் இந்த காலத்துல நடக்குது. நானுமே என் பையன்கள்ட்ட எது கொடுத்தாலும் என்னோட காலத்துக்கு அப்புறம் என்னை யார் நல்லா பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் குறிப்பிட்ட ஒரு சில இதா கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். வேலையில இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் பிள்ளைகளை நம்பி கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு அல்லாடுறாங்க. இந்த கதை இப்ப இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பாடம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் கா. ஐயா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நெகிழ்வான நிகழ்வாக இருந்தது. தோழர் இளவேனில் அவங்க கீராவோட பழகினது 14 வயசுல. ஒரு நான் ஸ்கூல்ல படிக்கும் போதும் கீரா அப்பாவை பார்க்க வரும்போது வருவார். இதே அந்த நீளமான கருப்பு கொடை, நீளமா இருக்கும். அது ஒரு கைப்பிடி மாதிரி கூட இருக்கும், அவருக்கு கைத்தடி மாதிரி கூட இருக்கும். அதோட தான் வருவாரு. அந்த இதெல்லாம் நான் சொல்லி, ஒரு 14 வயசு சிறுவனை எவ்வாறு ஒரு சமூகத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றினார் இலக்கியங்கள் மூலமாக அப்படின்றது, அது ஒரு பெரிய நெகிழ்வானது. அவருடைய எல்லா விஷயம் சொன்னது எல்லாருக்குமே பதிவு கூட போட்டிருந்தாங்க. உங்களோடு நாங்களும் கீராவோடு வாழ்ந்த மாதிரியான உணர்வு இருக்கிறது என்று. அது உண்மைதான். அந்த மாதிரியான உணர்வுகளை வெளிக்கொணர வேண்டும் என்றுதான் கீராவும் நானும் என்று தலைப்பு கொடுத்தோம். அப்படி நிறைய பேர் சொல்றதுக்கு இருக்காங்க. வெவ்வேறு ஆள்கள், நீங்க கீரா இலக்கியவாதிகள்னா கீரா இலக்கியவாதிகளோட மட்டும் பழகினவர் இல்லை, ரொம்ப சாதாரணமானவங்களோடையும் அவருக்கு நட்பு இருக்கும். அந்த மாதிரியான வெவ்வேறு ஆட்கள் அவரை பத்தி சொல்றப்பதான் இன்னும் மிகச்சிறந்த அவருடைய முழு உருவம் நமக்கு தெரியுன்ற ஒரு காரணத்தினாலதான் நம்ம இப்படி செஞ்சோம். தோழர் இளவேனில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கின்றேன். விஷ்ணு அவர் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவர் மிக சிறப்பாக இந்த கதையை சொன்னார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை ஒரு சொத்து உடைமை எவ்வாறு மனிதன வாழ்க்கை பிரிக்கிறதுன்றத ஒரு இதுதான் மிக சிறப்பாக சொன்னாரு. அதுல மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அடித்தளம் மேற்கோப்பு என்று பிரித்தோமானால், அடித்தளம் என்பது பொருளாதார வாழ்வு. அந்த பொருளாதாரம் தான்
அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. த அல்டிமேட் த லாஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னு மார்க்ஸ் பயன்படுத்துவார். அது எது நிர்ணயிக்க ஒரு மனித வாழ்க்கைன்னா பொருளாதார வாழ்வுதான். அந்த கருத்துக்கள் எல்லாம் மேற்கோப்பாக வாழ்வின் மேல் தளங்கள் இருக்கும். அது அண்ணன் தம்பி, பாசம், கீரா எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிடுறாரு. தாலின்றது ஒரு இறைவன் சன்னதியில் இல்ல அக்னி சாட்சியாக கட்டிக்கொண்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு இதை கூட இந்த பணம் என்ன செய்யும்னா பிரிச்சு எறிஞ்சிருது அப்படின்றது. நிறைய வார்த்தைகளும் போட்டிருப்பாரு. அந்த சிறுவாடு பணம்னா என்ன அப்படின்றது, அப்புறம் அன்னவஸ்திரம்னா என்னன்றது, அப்புறம் அவங்களுடைய பிழப்புக்காண்டி ஒரு அந்த இவர் இருக்காரு, இன்னொரு நாய்க்கர், அவர் என்ன பொய் நாய்க்கிறா அது ஒரு சொல்லுவாரு. அந்த கூரை வீட்டுல இருக்கக்கூடியவர் 8 பிள்ளைங்க இருந்தா 9 பங்கு போட்டிருப்பாரு. ஒரு பங்கு இவருக்கு எடுத்து வச்சுக்கிடுவாரு. அவர் தான் நிம்மதியா இருக்காருன்னு இந்த ஒரு கதை. பொய்யாடு நாயக்கர். பொய்யாடு நாயக்கர். அப்ப அது கீரா ஒரு பிரச்சனை எடுக்கிறாரு. டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு இந்த மூத்தவனுக்கு ஒரே ஆண் தான், அவனுக்கு 5 பெண்ணு. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் அப்படின்னா செலவுன்ற மாதிரி ஆயிருது. இன்னைக்குள்ள செலவுல இல்ல. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு பணம் அதிகமா தேவைப்படுது. அப்ப என்னென்ன யோசிக்கிறான் அப்படின்னு விவரமா ஒவ்வொன்னையும் விரிச்சு ஆனா அந்த அம்மா விளைப்பான்னு தான் தூக்கிட்டு போனான். ஆனா பிறகு ஆனா என்னென்னமோ கேள்வி வைக்கான். அவளை நோஞ்சானாக்கி தன்னுடைய மருமகளின் தாலியை கேட்கக்கூடிய அளவுக்கு கூட ஈவிரக்கம் இல்லாமல், அந்த மனச்சாட்சியே இல்லாமல் அவளை கொன்னு அந்த மனச்சாட்சியை கொன்ற மாதிரிதான் இதை காட்டுறாரு. அப்ப இது மிக அருமையான சித்தரிப்பு. அந்த இன்னொன்னு சொல்லிட்டாரு நம்ம இளவேனில் எல்லா கதைகளையும் அவங்க வாழ்க்கையை பார்த்தது தான், நேரில் கண்ட வாழ்க்கையைத்தான், தான் கண்ட வாழ்க்கையை ஒரு இது கற்பனைகள் கொஞ்சம் சேர்ந்திருக்கலாம். அப்படி ஒரு சித்தரிப்பு தான் பெரும்பாலான யதார்த்தவாத கதைகளாக இருக்கிறது. நம்முடைய பரம்பரையும் அந்த மாதிரிதான். எல்லாரும் அந்த கதாசிரியர்கள் எல்லோரும் அந்த கதையினுடைய உள்ளே பயணித்தவர்கள் தான். அந்த வகையில் மிக அருமையான கதையை இன்றைக்கும் அந்த அம்மா சொன்னாங்களே, அரசியல் அம்மா சொன்னாங்களே, அது உண்மைதான். சில சமயங்கள அப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க பேர்ல போட்டாரா அவர் பேர்ல போட்டாரான்னு கேட்டாங்க. அவர் பேர்ல தான் போட்டாரு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் கூட சில சமயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உன் கல்யாண செலவுக்கு நான் பணம் எடுத்தாரேன், அதை திருப்பி நீ கொடுத்துருவேல எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த வருஷம் அப்படியெல்லாம் மாத்திருது மனித உணர்வுகளை, அப்படி மாத்திருது. அப்படி ஒரு பாதுகாப்பு கூட அப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றி விட்டது. அதை மிக துல்லியமாக, அதான் தனியுடைமை சமூகத்தில் மனித உறவுகள், அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, பிள்ளை பாசமாக இருந்தாலும் சரி, அந்த பாசங்களில் புனிதமாக கருதப்படும் இந்த உறவுகள் எல்லாம் அது அறுத்தெறியும். இந்த தனியுடைமையற்ற ஒரு சமூகத்தில், பொது உடைமை சமூகத்தில் தான் இந்த உறவுகள் பூத்து குலுங்கும் என்பதை ஒரு மறைமுகமாக இந்த கதைகளின் மூலமாக தனியுடைமையின் கொடுமைகள் எவ்வாறு இருக்கின்றன என தெரிவித்துள்ளார் கீரா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துக்கலாம். பதிவு பின்னூட்டம் நிறைய போட்டிருக்காங்க இன்னைக்கு. தெலவதி அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி போட்டிருக்காங்க. கணேசன் சாத்தொத்தவர், சுட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குத்தப்பட வேண்டும் என்பார்கள். அவ்வளவு சிறு வயதில் பெரிய ஆளுமையின் கதையை படித்து அவரே ஆச்சரியப்படும் விதத்தில் இருந்த தம்பி இளவேனிலுக்கு வாழ்த்துக்கள். அவர் செய்த உதவியே எனது வாழ்வின் முன்னேற்றம் என்று சொன்னதும் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. I am able to live with the Kira through the Vav. அதாவது கீரா அவர் நினைவு வாவின் வழியாக அவரை பற்றிய நினைவுகளை உணர்ந்து கொண்ட என்று பதிவு செய்திருக்கிறார். அடுத்து திலகவதி அம்மா, நன்றி ஐயா, அருமையான பதிவுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து மேரி ரோசன் தோழர், மிகவும் நெகிழ்வான தருணம், நன்றி இளவேனில் அவர்களே, சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அமேசிங், வெரி குட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க முத்துக்குமாரன். அடுத்து பாண்டிச்செல்வம் தோழர் என்ற சங்கீதா தோழர், மதிப்புமிகு இளவேனில் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், இயல்பாகவும் ஏற்ற இறக்கத்தோடு கதை சொல்லிய மாணவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அகிலன் தோழர், புதுவை இளைஞர் பாசம்
இளவேனில் பாசம், அனுபவம், அருமை, கீராவின் கதை உண்மை கதை இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கதை சொன்ன விஷ்ணுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தோழர்களே, பொதுச்செயலாளர் நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை பலாப்பழம். கதை சொல்லி முனைவர் எழுத்தாளர் துவாரக சாமிநாதன், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். நாளை கீராவும் நானும் என்ற பேச இருப்பவர் திரு NAS சிவகுமார், கோயில்பட்டியை சேர்ந்தவர். தமிழ் இசை குறித்து ஆய்வுகள் செய்யக்கூடியவர். கீராவை அடிக்கடி புதுச்சேரியில், கோயில்பட்டியிலிருந்து புதுச்சேரி சென்று சந்தித்து வருபவர். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. எனக்கும் நிறைய சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் காலத்தின் அருமை கருதி குறிப்பிட்ட நேரத்துக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும். தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் கீரா ஐயா அவர்களை பற்றி படித்ததை காட்டிலும் படிக்காததை கேட்கின்ற பொழுது ஒரு பின்னூட்டம் மகிழ்வை தருகிறது. ஒரு படைப்பாளன் எப்படி ஒரு சக மனிதனிடம் வயதை கனிந்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை நினைக்கின்ற பொழுது இளவேனில் என்கிற ஒரு ஆளுமையினுடைய சான்று நமக்கு புலப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. எனக்கு அவர் இளவேனில் ஐயா சொல்லும்போது எங்களோடு பேராசிரியர் பழனிராகலதோசன் ஐயா பழகிய விதம்தான் எங்களுக்கு, நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எங்களையும் அப்படித்தான் அழைத்து சென்று பாசமாக நேசமாக வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு தேநீர் கொடுத்து தெரியாத இலக்கண பாடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் என்று விளக்கி பாடம் நடத்தி ஒரு பிள்ளைகளைப் போல இன்று வரை எங்களை கவனித்து வருகிற ஐயாவின் நினைவுகளை தான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி மனிதனை நேசிக்க வேண்டும். அதற்கான உதாரணம் தான் இளவேனில் ஐயா. மனிதனை நேசிக்க கற்றுக்கொண்டால் அதற்கான விடை இளவேணி விஷ்ணு அவர்கள் கேட்ட கேள்விக்கு இருக்கிறது. மனிதனை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவனிடம் ஏற்றத்தாழ்வு இருக்காது. பெற்றோரிடம் இயல்பாக நடந்து கொள்வான். அன்பை மட்டுமே செலுத்துவான். அவன் மனிதத்தை பார்க்கவில்லை, மனிதம் ஈட்டுகிற பொருளை பார்க்கிறான். இன்றைக்கு எதை வைத்து எடை போடுகிறார்கள் ஒரு மனிதனை என்றால், பொருளை பார்த்து எடை போடுகிற ஒரு நவீன பொருளீட்டு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்துத்தான் கீரா ஐயா அவர்கள் இந்த கதையை சொல்லி இருக்கிறார்கள். பொருளீட்டு சமூகத்தினுடைய நோக்கத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் மனித நேயம், மனிதம் மரமரத்து போய்விடும். ஆனால் மனிதம் மரமரத்து போய்விடக் கூடாது என்பதற்கான சான்றுதான் இளவேனில். மனிதம் மரமரத்து போய்கொண்டிருக்கிறது என்கிற வேதனைதான் உண்மை என்கிற அந்த கதையை இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைய தினம் அமைந்ததற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் இன்றைய தினம் சிறப்பு சேர்த்த இளவேனில் ஐயா அவர்களுக்கும், நேற்றிலிருந்து தொடர்ந்து பங்கேற்கிற பிரபாகர் ஐயா அவர்களுக்கும், கதை சொன்ன தம்பி விஷ்ணு அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.